நாங்கள் போன 2 கிழமையாக கிறிஸ்துவுக்குள் நாம் யாருமே நாங்கள் கிருபை பெற்றவர்கள் அப்படின்றத குறித்து நாங்கள் பார்த்தோம். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டில் மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டிலையும் ஒரு மனுஷன் கிருபையினால் தான் ரட்சிக்கப்பட்டோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்றைக்கும் நாங்கள் கிருபையினால் தான் ரட்சிக்கப்படுறோம். வேதம் சொல்லுது, ஆண்டவர் நல்லவன் மேலும் தீயோர் மேலே என்ன செய்யாம கிருபையா என்ன செய்யாம அந்த மலையை வர்ஷிக்க பண்றார். நல்லவர் மேலும் மழை விழுது, கெட்டவங்களுக்கும் மழை விழுது. சில பொதுவான கிருபைன்று இருக்குது. அந்த பொதுவான கிருபைன்னு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த இயற்கையான காரியங்கள் எல்லாருக்குமே பொதுவாக ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். ரோமர் புஸ்தகத்தில் சொல்லப்படுது, இயற்கையே தேவன் ஒருவர் உண்டு என்று வெளிப்படுத்துதான். நம்ம ஒருத்தர் நமக்கு போதிக்கணும்னு இல்லை. ஒரு மனுஷன் யோசிக்கக்கூடிய ஒரு மனுஷன் அவன் வடிவ சிந்திப்பானா இருந்தா, கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரான்னு சரியா ஆராய்ந்து பார்ப்பானா இருந்தா, இந்த இயற்கையை காட்டி கொடுக்குமா கடவுள் ஒருவர் இருக்கிறார். இதில் பேர் ஆமீன் சொல்றீங்க. ஆனால் நிறைய மனுஷங்க இருக்கிறாங்க, ஆனால் சிந்திக்கிறதே இல்லை, நம்ம யோசிக்கிறதே இல்லை. நம்ம ஒரு காரியத்தை குறித்து ஆழமா யோசிக்கும் பொழுது அந்த காரியத்துல நமக்கு ஒரு தெளிவு உண்டாகும். அப்ப வேதம் அதுதான் சொல்லுது, கடவுள் அறியாத ஜனங்கள் இன்றைக்கு அவங்க வேண்டுமென்று என்ன செய்யறாங்கன்னா ஆண்டவரை மறுதளிக்கிறாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க. வேணுமென்றே அநேக கிறிஸ்தவர்கள் கூடி விசுவாசிகள் கூடி ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போறாங்க. ஏனென்றால் இவர் சொல்லுகிறபடி வாழ முடியாது, இந்த வேத வசனத்துல இருக்கிறது போல வாழ முடியாது. அதைத்தான் வேதமும் சொல்லுது. உங்களுடைய பலத்தினால இந்த வேத எழுத்துக்கள், இந்த வேத வசனங்களை உங்களுடைய பலத்தினால நீங்க என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. அதுக்காகத்தான் நாங்கள் பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆவின்னு சொல்றீங்க? இப்போ ஆவியானவர் வரும் பொழுது நாங்கள் என்ன செய்ய முடியும்? தீமையை ஜெயித்து வாழ முடியும், பாவத்தை ஜெயித்து வாழ முடியும். போன நம்ம பார்த்தோம், அந்த ஆவியானவர் வரும் வரைக்கும், அந்த கிருபையினால் அந்த ஆவியானவரை அந்த மரியாதை உணர்வு வரைக்கும் அவரால் என்ன செய்ய முடியாது? ஒரு குழந்தைய ஒரு கன்னியால், எந்த கன்னியாலையும், புருஷன் அறியாத எந்த ஸ்திரியாலையும் ஒரு குழந்தையை பிரசவிக்க முடியாது. அதே போலதான் வயோதிபராலையும் முதிர் வயது ஆனாக்களையும் பிரசவிக்க முடியாது. ஆனால் நாங்கள் பழைய ஏற்பாட்டையும் பார்க்குறோம், புதிய ஏற்பாட்டையும் பார்க்குறோம். பழைய ஏற்பாட்டில் நாங்கள் சாரால பார்க்குறோம், அவள் முதிர் வயதில் என்ன செய்தாள், அவங்க ஒரு குழந்தை கிடைக்குது, ஈசாக்கு கிடைக்கிறான். அதுபோல புதிய ஏற்பாட்டை நாங்கள் பார்க்குறோம், எலிசபெத்தும் சகரியாவும் முதிர் வயது ஆனாங்க. அப்ப தேவதூதன் முதலாவது சகரியாவுக்கு போகும்பொழுது அவன் சந்தேகப்பட்டதுனால, நீ புள்ள பெருமளவும் உன்னுடைய வாய் மூடப்படுதுன்னு சொல்லும் பொழுது அவன் ஊமை ஆனான் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆனால் எலிசபெத் விசுவாசித்ததுனால அவளுக்கு யோவான் என்ற ஒரு குழந்தையை பெற்றெடுத்தார். இதன் பேர் ஆமீன் சொல்றீங்க. அதான் வேதம் சொல்லுது, தேவனால் கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லை. எப்படிப்பட்ட மலடா இருக்கலாம், தேவனால் திறக்கக்கூடும். அந்த மலட்டு கற்பத்தை தேவனால் கற்பம் தெரிவிக்கக்கூடும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இப்ப நாங்க பார்த்தோம், இது எல்லாமே கிருபையினாலும். இன்றைக்கும் நாங்க வாழ்றது கிருபையினாலும். அப்ப இது நாங்க எப்பயுமே நாங்க உணர்ந்து கொள்ளும். எப்பயுமே நம்முடைய சுயபலத்தை மேன்மை பாராட்ட கூடாது, நம்முடைய காரியங்களை மேன்மை பாராட்டக்கூடாது. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம், கிறிஸ்துவுக்குள் நாம் யார். நான் நினைக்கிறேன் ஒரு சில வாரங்கள் நாங்கள் பார்க்க போகிறோம், கிறிஸ்துவுக்குள் நாங்கள் யார் என்ற தலைப்பில் நாங்கள் பார்க்க போகிறோம். நாங்கள் ஜெயம் பெறுகிறவர்கள், ஜெயம் பெற அழைக்கப்பட்டவர்கள். எல்லாம் சொல்லுங்கள், நாங்கள் ஜெயம் பெறுகிறவர்கள், நாங்கள் வெற்றி பெறுகிறவர்கள். இன்னைக்கு நாங்கள் பாஸ்டர் படித்தார், கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்பயாச்சும் ஒருக்க வெற்றி உண்டு. அப்படியா படித்தோம்? எப்பொழுதுமே வெற்றி உண்டு. அந்த தலைப்பில் தான் பார்க்க போகிறோம். கிறிஸ்துவுக்குள்ள வாழுகிற எங்களுக்கு எப்பொழுதுமே வெற்றி உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எப்பொழுது மாத்திரமல்ல, எல்லா இடங்களிலும் வெற்றி உண்டு. நாங்கள் ஸ்கூல் படிப்பு காரியத்திலேயே நாங்கள் வெற்றியாக தான் இருப்போம், ஊழியத்திலேயும் வெற்றியாக தான் இருப்போம். நாங்கள் எதை செய்தாலும் அது வாய்க்கு மட்டும் வேதம் சொல்லுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப இன்னைக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கையில வேதம் இப்படி சொல்லுது, நீ எதை செய்தாலும் அது வாய்க்கும்னு சொல்லுது. ஆனா இன்னைக்கு ஏன் நிறைய காரியங்கள் வாய்க்காம இருக்கு? சில காரியங்கள் நாங்க பார்த்து வேகமா நாங்க முடிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனம். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் அந்த கவனம் உங்களுடைய பைபிள் அந்த வசனத்தை பாருங்களேன். நான் ஏற்கனவே செவ்வாய்க்கிழமையில நாங்கள் பேசியிருக்கிறேன். ஆனால் நேற்றைய தினத்தில் நான் ஆயத்தப்படுத்தும் போது ஆண்டவர் கிருபையா சில காரியங்களை வெளிப்படுத்தினார். அந்த இடத்துல பாருங்க, நாங்க செய்ய வேண்டியது ஒன்றுமே இல்லை. நம்மளை வெற்றி சிறக்க பண்ணா நீங்க வெற்றி பெறுங்கன்னு சொல்லல, அவர் சொல்றாரு நான் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவேன். இதே ராமன் சொல்றீங்க.
அதுவே நம்ம தெளிவா சொல்லுது பாருங்க. தேவன் எப்படி எழுதியிருக்காரு பாருங்க, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. அப்படின்னா என்ன செய்யறாரு? ஒருத்தர் நம்மளை என்ன செய்யறாரு? கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிறவங்க என்ன செய்யறாரு? வெற்றி சிறக்க பண்றாரு. அப்ப எத்தனை பேர் கிறிஸ்துவுக்குள்ள வாழ்றீங்க? இன்னைக்கு நாங்க எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிற, ஆண்டுடைய பாடுகள் மரணம் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிற எல்லா கிறிஸ்தவர்களும், எல்லா விசுவாசிகளும் கிறிஸ்துவுக்குள்ள வாழுகிறவர்கள். அப்ப நம்ம எல்லாருமே கிறிஸ்துவுக்குள்ள வாழுகிறவர்கள். அவரை விசுவாசிக்கிறவர்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள வாழுகிறவர்கள். அப்ப இந்த கிறிஸ்துவுக்குள்ள வாழுகிறவங்க ஒருத்தர் வெற்றி சிறக்க பண்ணுகிறாராம். அதான் பிதாவாகிய தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப இந்த உலகத்துல, இந்த தீமை நிறைந்த உலகத்துல, தோல்வி நிறைந்த இந்த உலகத்துல நம்ம உலகம் முழுக்க நாங்க பார்க்கும்பொழுது எல்லா நபர்களுடைய வாழ்க்கையை, குறிப்பா நம்முடைய இலங்கை தேசத்தை பார்க்கும் பொழுது இலங்கை முழுவதும் பஞ்சமா இருக்கு, பட்டினியா வியாதியா இருக்கு. இன்னைக்கு வீதி விபத்துக்கள், இந்த கிழமை மட்டும் அந்த காட்டாஸ்பத்திரியில நான் போயிட்டு வரும்பொழுது கிட்டத்தட்ட 2-3 வீதி விபத்துக்கள் நான் பார்த்துட்டேன். அப்ப ஒரே வீதி விபத்துக்கள் வருது. ஆனா இந்த 2 நாளைக்கு முன்னுக்கு நானும் பைக்ல போகும்போது சைக்கிள் ஒரு ஆள் வந்தாரு, ஒரு பின்னால் ரிப்பியை போட்டு வந்தாரு. நான் பைக்ல போயிட்டு இருக்கேன், அவர் விடையில அப்படியே வந்துட்டார். ஆனா அந்த இடத்துல ஆண்டவர் பாதுகாத்தார். இப்ப பாருங்க, நிறைய பேருக்கு வீதி விபத்துக்கள் நடக்குது. ஆனா நானும் நீங்களும் பாதுகாக்கப்படுகிறது அவனுடைய கிருபையினால். நம்மளை பாதுகாக்கும்படிக்கு அவர் அவருடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் அந்த இடத்துல போன உடனே, அந்த சர்ச்சுக்கு நடுவராக போன உடனே அங்க பாஸ்டர் அங்க ஒரு நாள் ஜபத்தோடு சில காரியங்களை துவங்குவாங்க. அப்ப அந்த இடத்துல சங்கீதம் 34 அதிகாரம் 7வது வசனம், அப்ப அந்த இடத்துல வாசிக்கிறாங்க. உடனே அங்க ஆண்டவர் அப்பவே பேசினார், கர்த்தருக்கு பயந்தவர்களை சுற்றிலும் தேவதூதர்கள் பாளையம் இறங்கி அவர்களை பாதுகாக்கிறார்கள். உடனே நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினேன். என்னுடைய பலத்தினால் அல்ல, ஞானத்தினால் அல்ல, ஆண்டவர் அவருடைய தூதரை அனுப்பி அந்த இடத்துல என்ன செய்தார்? பாதுகாத்தார். அப்ப இன்றைக்கு நம்மளும் அப்படித்தான். நிறைய நேரங்கள்ல நம்ம யோசிச்சிருப்போம், இல்லை நான் என்னுடைய பலத்தினால வெட்டிட்டு போயிட்டேன். இல்லை, அவனுடைய கிருபையினால அவர் என்ன செய்தார்? பாதுகாத்தார். நம்முடைய பலத்தினால் அல்ல. எத்தனையோ வீதி விபத்துக்கள் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கு வந்திருக்கலாம். ஆனால் எல்லாவற்றிலிருந்து இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பாதுகாத்திருக்கிறார். இன்னைக்கு நல்ல சுகபலனத்தோட இந்த இடத்துல வைத்திருக்கிறார். அது ஆண்டுடைய கிருபையா இருக்கிறது. அப்ப இந்த இடத்துல நான் பார்த்தது, அந்த வசனம் முழுக்க ஆண்டுடைய கிருபை தான் இருக்குது. அவர் என்ன சொல்றாரு? அவரை விசுவாசிக்கிறவனை, கிறிஸ்துவை யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ உங்களை தேவன் வெற்றி சிறக்க பண்ணுவார். அதிலே ஆமென் சொல்றீங்க. இன்னைக்கு அதான் வேதம் சொல்லுது, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அவர் உலகத்தை ஜெயித்துட்டார். இப்ப அவர் சொல்றாரு, உலகத்தை ஜெயித்தவரே சொல்றாரு, நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன். இதுவே ஆமென் சொல்றீங்க. நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன். நேற்றைய தினத்திலுமா நான் இந்த பிள்ளைகளோட விளையாண்டு கொண்டிருந்தேன். அவங்களோட விளையாண்டு கொண்டிருக்கும் பொழுது நான் என்ன செய்தேன், 2 டீம் பிடிச்சு விளையாடணும். அப்போ ஒரு டீம்ல இருந்தேன். ஒவ்வொரு முறையும் ஒரு டீமுக்கு மாறி விளையாண்டேன். அப்போ நான் ஒரு டீம்ல விளையாடும் போது என்னோட விளையாடுறவன் நல்லா விளையாண்டான். நான் என்னோட விளையாடும்பொழுது நல்லா விளையாடாதபடி நல்லா விளையாண்டான். அப்போ ஏனென்றா அண்ணா இருக்கிறாரு, நம்ம அடிக்கிறாட்டி அண்ணா பார்த்துக்குவாரு, நம்ம அவுட் ஆனாலும் பரவாயில்ல, நல்லா விளையாடும், நம்மளால் முடிஞ்ச அளவு விளையாடுவோம். அந்த தைரியம், இப்போ நான் இருக்கிறேன்ற தைரியம், நான் அவங்க அவுட் ஆனாலும் நான் அடிப்பேன்ற தைரியம். அதே போலதான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் சொல்றாரு, நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. அந்த தைரியம் உங்களுக்கு இருக்குமா இருந்தால், அவர் எப்பொழுதுமே என்னோட கூட இருக்கிறார், அந்த ஆழமான நம்பிக்கை விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்குமா இருந்தால், நீங்க எப்படிப்பட்ட போராட்டத்துக்குள்ளேயும் நீங்க போகிறதுக்கு தைரியமா உட்பிரவேசிப்பீங்க. ஏனென்றால் நான் பலவீனப்பட்டாலும் அந்த இடத்துல ஆண்டவர் என்னை பலப்படுத்துவார். இதில் பேர் ஆமென் சொல்றீங்க. இப்போ நீங்க தொடர்ந்து போகும்போது சில சூழ்நிலைகள், குடும்பத்தின் பிரச்சனைகள் இதெல்லாம் வரும்பொழுது உங்களால் ஒழுங்கா வேலை செய்ய முடியாது. ஆனா நீங்க ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னை தேற்றுகிறவர் அப்படின்னு சொல்லி அவருடைய வார்த்தைகளை நீங்க அறிக்கை செய்து பாருங்களேன், உங்களுடைய உள்ளத்துக்குள்ளேயே அறிக்கை செய்து பாருங்களேன், அந்த இடத்துல ஆண்டவர் உங்களை திடப்படுத்துவார். அப்ப இதுதான் சத்தியம். உங்களுடைய வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த உலகத்துல நீங்க வாழணுமா இருந்தா. அப்ப இன்றைக்கு நான் பேசும்பொழுது ஆண்டவர் ஆயத்தப்படுத்தும் போது சில காரியங்களை பேசினார். இன்னொரு வசனத்தை நாங்கள் பார்ப்போம். யோவான் 17வது அதிகாரம் அதுல 15வது வசனத்தை பாருங்க. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்வதற்கு நான் வேண்டாமல், அப்படி ஒரு வசனம் இருக்கு. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல். இந்த வசனம் அடிக்கடி சபையில பேசுறது. ஏன்னா நம்முடைய விசுவாசிகள் மாத்திரமல்ல, குறிப்பா இந்த கிருபையில வெளிப்பாடு இல்லாத விசுவாசிகள் எப்படி ஜெபிப்பாங்கண்டா, ஆண்டவரை நான் சீக்கிரம் வந்துடுறேன், என்னை எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரை எதுக்கு தாமதப்படுத்துறாரு? ஆண்டுடைய வருகை ஏன் தாமதமாகி கொண்டிருக்குது?
என் ஆண்டுடைய சித்தம் என்னது? உலகம் எல்லாம் ஜனங்களும் ரட்சிக்கப்படணும், கர்த்தரை அறிகிற அறிவை அடையணும். இப்ப அவங்க கர்த்தரை அறிந்து கொள்ளணுமா இருந்தா, ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிக்கப்படணுமா இருந்தா, நாங்க உலகத்துல இருக்கோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த உதயபுரத்தில் இருக்கிற கடவுளை அறியாத ஜனங்கள் ரட்சிக்கப்படணுமா இருந்தா, நாங்க உயிரோடு இருக்கோம். உயிரோடு இருக்கிறது மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவ போல வாழ்ந்து காட்டும், அவரை பிரதிபலிக்கும். நாங்க நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இவன் கிறிஸ்தவன் என்று அவங்க அறிக்கை செய்யும். பைபிளை தூக்கிட்டு வர்றதால் அல்ல, நம்முடைய வாழ்க்கை மூலமா நாங்க ஆண்டவரை வெளிப்படுத்தும். எதிர்வே ராமன் சொல்றீங்க, அதைத்தான் அங்க 2 கொரிந்தியர்ல சொல்லப்படுது. அப்ப இதுல எப்படி சொல்றாரு பாருங்க, நீர் அவர்களை, இயேசு தேவனிடத்துல, பிதாவாகிய தேவனிடத்துல ஜெபிக்கிறாரு. எப்படி ஜெபிக்கிறாருண்டா, நீர் அவர்களை, எனக்கு தந்தவர்களை நீர் உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ள நான் வேண்டிக் கொள்ளல. நீர் இந்த தீமை நிறைந்த உலகத்துல நீர் எனக்கு கொடுத்தவர்கள் வாழணும். எப்படி வாழணும் என்றால், நான் ஜெயித்து வாழ்ந்தது போல அவர்களும் ஜெயித்து வாழணும். எதிரே ராமன் சொல்றீங்க, அவர்களும் ஜெயித்து வாழணும். அந்த வசனத்தை திருப்பியாக நாங்கள் வாசிப்போம். நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல், நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். நீங்களே நினைச்சு பாருங்க, நிறைய நேரங்களில் நம்ம எப்படி ஜெபிக்கிறோம்? ஏதாச்சும் பெரிய பிரச்சனை, கடன், உபத்திரம் வந்த உடனே நான் எப்படி ஜெபிக்கிறோம்? ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளுங்க, என்னால் இந்த உலகத்துல வாழ முடியாது, இந்த பிள்ளைகளோட வாழ்றதுக்கு பேசாம நம்மோட வந்துடணும் அப்படின்னு என்ன செய்யறாங்க பெற்றோர். பிள்ளைகளும் அப்படித்தான், நிறைய கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகள்லாம் வந்தோடனே இவங்களோட வாழ முடியாது, ஆண்டவரே ஏதாச்சும் செய்ய. அப்படி உண்மையா கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க என்ன செய்வோம்? எப்படி பார்ப்பாண்டா, ஆண்டவரே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க, இல்லாட்டி நீங்க சீக்கிரம் வாருமையாண்டு நம்ம சொல்லுவோம். ஆனா ஆண்டவரே ஏன் பொறுமையா இருக்கிறாருன்றா, நாங்க அவருடைய வாசனையை வெளிப்படுத்தும். இதுவே ராமன் சொல்றீங்க, அவருடைய வாசனையை வெளிப்படுத்தும். அப்படி வாழணும். நம்மளை பார்க்கிறவன் நம்மள கிறிஸ்துவை பார்க்கணும். நம்முடைய வார்த்தைகளை கேட்கிறவன் நம்முடைய வார்த்தைகளை ஒருத்தர் கேட்கறதுக்கு ஆசைப்படணும். ஏன்னா எல்லாரும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் எதிர்மறையா பேசும் பொழுது, நாங்க மாத்திரம் நேர்மறையா பேசும் பொழுது அவங்க நம்மளோட கூட இருக்க ஆசைப்படுவாங்க. அப்ப நம்முடைய பேச்சு, கிரியை, நடக்க இயேசுவை பிரதிபலிக்கும். எதிரே ராமன் சொல்றீங்க, அதான் ஆண்டவர் சொல்றாரு, பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். எல்லாம் சொல்லுங்க, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல ஏனைய ஜனங்கள் நம்ம பின்பற்றுவாங்க. அப்ப நாங்க என்ன செய்யணும்? கிறிஸ்துவை பின்பற்றணும். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றினாதான் நமக்கு பின்னுக்கு வர்றவன் யாரை பின்பற்றுவான்? நம்மளை பின்பற்றுவான். நாங்க இந்த உலகம் போன போக்கில் வாழ்ந்தா, உலகத்தான உலகம் போன போக்கில் தான் வாழ்வோம். உலகத்தான உலகம் போன போக்கில் தான் வாழ்வோம். நாங்க ஒரு முன்மாதிரியா வாழ்ந்து காட்டணும். உலகத்துக்கு ஒரு உப்பா ஒளியா வாழ்ந்து காட்டணும். உலகத்துல பாருங்க, அந்த சோறுல பாருங்க, சோறு உப்பை பாதிக்காது, ஆனா உப்பு சோறை பாதிக்கும். இதே ராமன் சொல்றீங்க, சோறு உப்பை பாதிக்காது, ஆனா உப்பு சோறை பாதிக்கும். அப்ப உப்புக்குள்ள இருக்கிற சாரம் தான் அங்க போகும். அப்ப கிறிஸ்தவர்களாகி நாங்க வேதம் சொல்லுது, சாரமற்றவர்களா இருக்கக்கூடாது, ஒரு சாரம் உள்ளவங்களா இருக்கும். இதே ராமன் சொல்றீங்க. அப்ப சாரம் உள்ளவர்களா இருந்தா, அதான் அடிக்கடி சொல்றது, இந்த பொடியங்களுக்கு சொல்றது, நான் பேசும்பொழுது சொல்றது, நீ நீ கேட்கிற பிரசங்கத்தை மற்றவர்களுக்கு சொல்லு. நீ ஒரு பிரசங்கம் போன்லயோ இல்லாட்டி வீட்டுக்குள்ளே சொல்றது, போன்லயோ நீ எதையோ கேட்கிறியா இருந்தா, உண்மையா அந்த பிரசங்கம் உனக்குள்ள கிரியை செய்யுமா இருந்தா, நீ அந்த பிரசங்கத்தை ஒழுங்கா கேட்பியா இருந்தா, கட்டாயம் அந்த பிரசங்கத்தை குறித்து நீ சாட்சி சொல்லுவ. கட்டாயம் அந்த பிரசங்கத்தை குறித்து சாட்சி சொல்லுவ. யார்கிட்டயாச்சும் போய் சொல்லு, உன்னால சொல்லாம இருக்க முடியாது. அந்த ஆழமான சத்தியங்களை, நீ அறிஞ்ச கூட சத்தியங்களை உன்னால வெளிப்படுத்தாம இருக்க முடியாது. அதான் வேதம் சொல்லுது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்ப இன்னைக்கு நான் பேசிக்கொண்டிருக்கிற சத்தியம் உங்களுக்குள்ள உண்மையாவே நீங்க சரியா கேட்பீங்களா இருந்தா, கட்டாயம் நீங்க இந்த பிரசங்கத்தை பத்தி யார்கிட்டயாச்சும் சொல்லுவீங்க. என்னிட்ட சொல்லுவீங்க, யார்கிட்டயாச்சும் சொல்லுவீங்க. போகும்போது இதை பத்தி காய்ச்சிட்டு போவீங்க. இதை நான் நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கிறேன். இங்கே பார்க்கறது குறைவு. ஆனா ஆழமா நீங்க சத்தியத்தை கேட்கணும். நீங்க கேட்கிற சத்தியம் நீங்க சரியா அதை புரிந்து கொள்ளணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா புரியலாம். ஆனா உங்களுக்கு புரிந்து கொள்ளுகிறத மற்றவர்களோட பகிர்ந்து கொள்ளணும். எத்தனை பேர் ராமன் சொல்றீங்க? பகிர்ந்து கட்டாயம் ஒழுங்கா கேட்கிறவன் கட்டாயம் பகிர்ந்து கொள்ளுவான். அதுதான் ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவனுக்கு அழகு. அப்ப ஜெபிக்கிறாரு பாருங்க, இயேசு ஜெபிக்கிறார், வேற யாரும் ஜெபிக்கல, இயேசு ஜெபிக்கிறார். இயேசு எப்படி சொல்றாரு? நீர் இவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ள நான் வேண்டிக் கொள்ளாமல், இந்த தீமையிலிருந்து உலகத்திலையும் இவங்க தீமையை ஜெயித்து வாழணும். எத்தனை பேர் ராமன் சொல்றீங்க? அதான் வேதம் சொல்றது, நாங்கள் ஜெயம் கொள்ள அழைக்கப்பட்டவர்கள். அப்ப ரோமர் 8வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். ரோமர் 8வது அதிகாரம், அதுல பாருங்க இருக்கு, ரோமர் 8வது அதிகாரம் 37 இருந்து
ரோமர் 8வது அதிகாரம் 30. நீங்கள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். எது எல்லாவற்றிலேயும் அதுக்கு மேல வருது பாருங்க, உபத்திரவமும் வியாகுலமும். அந்த வசனத்தை வாசிங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவம். எல்லாம் சொல்லுங்க. உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப உங்களுடைய வாழ்க்கையில நீங்க யோசிச்சு பாருங்க. என்னென்னமோ ஒவ்வொருத்தரும் இருக்கலாம், என்னென்னமோ பட்டை நாசமோசங்கள் இருக்கலாம். நிறைய மனுஷங்க உங்களுக்கு விரோதமா சில நாசகாரமான செயலை செய்யலாம், நாசகாரமான வார்த்தைகளை பேசலாம், உங்களை சபிக்கலாம், ஜூதாச போல உங்களை காட்டி கொடுக்க நினைக்கலாம், உங்களுடைய குற்றங்களை மற்றவர்கள்ட்ட சொல்ல நினைக்கலாம், உங்கள்கிட்ட இருக்கிற குறைய மற்றவர்கள்ட்ட சொல்ல நினைக்கலாம். அப்ப உங்களுக்கு இவங்க இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசி, தவறான வார்த்தைகளை பேசி, உங்களுக்கு விரோதமா தவறான காரியங்களை செஞ்சு உங்களை துன்பப்படுத்த நினைக்கலாம். உங்களுக்கு இருக்கிறத அவங்க களவெடுக்கலாம், அவங்கள பசியில வாட்டலாம். அப்ப நிர்வாணம், உங்களுக்கு சரியான உங்களுடைய ஆடைகள், இன்றைக்கு உங்களுக்கு சில நல்ல ஆடைகளை வாங்கி கொள்ள முடியாத நிலை இருக்கலாம். அப்ப நீங்க ஆசைப்படுகிற மாதிரி நல்லா உடுத்த முடியாம இருக்கலாம். அதே போல நாசமோசம், பட்டயம். இன்னைக்கு பிசாச பட்டயம் நம்ம வெறுமனே கத்தி மாத்திரமல்ல, அந்த வாள் மாத்திரமல்ல, நிறைய பேருடைய நாவு. வேதமே சொல்லுது, நாவு என்னது? ஒரு பட்டயம். அப்ப அவரது வசனம் ஆவியின் பட்டயம் சொல்லுது, வார்த்தை பட்டயம். அப்ப ஒரு மனுஷனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் எல்லாம் ஒரு பட்டயம் போன்றது. அப்ப இன்றைக்கு அந்த பட்டயத்தை நாங்க என்ன செய்யலாம்? ஒரு கத்திய ஒரு மனுஷனை வெட்டுறதுக்கும் பயன்படுத்தலாம், கத்திரிக்காய் வெட்டுறதுக்கும், மரக்கறி வெட்டுறதுக்கும் பயன்படுத்தலாம், பழங்கள் வெட்டுறதுக்கும் பயன்படுத்தலாம். அப்ப கத்திய மனுஷனை கொல்றான்றதுக்காக அப்படி கத்திய ஒழிச்சிடலாமா? இல்ல. நம்மகிட்ட இருக்கிற அந்த உபகரணத்தை நாங்க நல்ல விதத்துல பயன்படுத்துவோம். ஒரு கத்தி எதுக்கு பயன்படுத்தணும்னா நல்ல காரியங்களை செய்யறதுக்கு பயன்படுத்துவோம். தீய மனுஷனை வெட்டுறதுக்கு என்ன செய்யக்கூடாது? பயன்படுத்த கூடாது. அதே போலதான் வார்த்தைகள். நீங்க பேசுகிற வார்த்தைகள் மற்றவனுக்கு, ஒரு பைபிள் சொல்லுது, மற்றவனுக்கு பிரயோஜனம் உண்டாக்கணும். அதுல ஆமென் சொல்லுது. அப்ப மற்றவனுக்கு பக்தி விருத்தியை உண்டு பண்ணணும். நீங்க பேசுகிற வார்த்தைகள் மற்றவனை துன்பப்படுத்தக்கூடாது, மற்றவனுடைய மனதை நோவு பண்ணக்கூடாது, மற்றவனை சோர்வுக்குள்ளாக்க கூடாது. அந்த வார்த்தைகள் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவங்களா இருக்கணும். அதான் வேதமே சொல்லுது, பேசுகிறதை குறித்து ஜாக்கிரதையா இருங்க. பேசுகிறதை குறித்து ஜாக்கிரதையா கவனமா நாங்க இருக்கணும். அப்ப அதிகமா பேசுகிறவன் கட்டாயம் பாவம் செய்வான். வேதமே சொல்லுது, அதிகமா பேசுகிறவன் என்ன செய்வான்? அதிக சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. அப்படி வசனம் இருக்கா இல்லையா? சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. அதுக்கு பிறகு சொல்லுது, தன் உதடுகளை அடக்குகிறவனும் புத்திமான். எல்லாம் சொல்லுங்க. சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவனும் புத்திமான். அப்படின்னு என்ன அர்த்தம்? அதிகமா பேசுகிறவன் முட்டாள், அதிகமா பேசுகிறவன் முட்டாள், வளவளண்டு தேவையில்லாத காரியத்தை காய்ச்சி கொண்டிருக்கிறவன் முட்டாள். அப்ப நம்ம ஞானமா கதைக்கணும். எது கதைச்சாலும் ஞானமா கதைக்கணும். அதுல வேதம் பிரசங்கிலாம் சொல்லப்படுது, உங்களுடைய சொற்கள் சுருக்கமா இருப்பதாக சொல்லுதா இல்லையா? நம்முடைய சொற்கள் எப்படி இருக்கணுமா? சுருக்கமா இருக்கணும். ஆனா நம்ம விட்டா எப்படியோ எவ்வளவோ கதைப்போம், அதுல அரைவாசி எந்த பிரயோஜனமுமே இருக்காது. ரைட்? அப்ப வாய், நிறைய பேருடைய வாய் தான் அவங்க வெற்றி பெறாதபடிக்கு தடை செய்யுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தாவீது ராஜாவினுடைய சம்பவத்தை நாங்கள் பார்க்குறோம். தாவீது சிறுவனாக இருக்கும்பொழுது நாங்கள் 1 சாமுவேல் 17 வாசிக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா கோலியாத்துக்கு எதிராக ஒரு யுத்தம் நடக்குது. இஸ்ரவேலருக்கும் பெலிஸ்தருக்கும் எதிராக அங்கே யுத்தம் நடந்து கொண்டிருக்குது. அப்போ கீழே ஒரு பள்ளத்தாக்கள் நடந்து கொண்டிருக்குது. இங்கே ஒரு மலைக்கு மேலே இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறாங்க, இன்னொரு மலைக்கு மேலே பெலிஸ்த ஜனங்கள் படைகள் இருக்கிறாங்க. அப்போ அங்கே ஒருத்தர் இருக்கிறான் கோலியாத்து. இங்கால இஸ்ரவேலரை பிரதிபலிக்கிறதுக்காக சவுல் ராஜா இருக்கிறான். இங்கால இருக்கிறது கோலியாத்து, இங்கால இருக்கிறது சவுல். வேதம் சொல்றது சவுலும் சௌந்தரியமான உயரம் உள்ள அந்த தேசத்தில் இருக்கிறவங்க மத்தியில அவன் எல்லாருடைய தோளுக்கு மேல இருக்கிறான். அப்ப சவுலும் யாரு? சவுல் ராஜாவும் யாரு? மிகுந்த உயரம் உள்ளவன். கடந்த நாட்கள்ல நான் சேர்ச்சில் பேசியிருக்கிறேன் செவ்வாய்க்கிழமையில. அதே போல இங்கால இருக்கிற கோலியாத்தும் உயரம் உள்ளவன். அப்ப 2 பேரும் ஈக்குவலா தான் இருக்கிறாங்க. இவனும் உயரம் உள்ளவன், இவனும் உயரம் உள்ளவன். ஆனா பாத்தீங்கன்னா இப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா 40 நாள் தொடர்ந்து கோலியாத்து வர்றான். காத்தூரானாகிய கோலியாத்து என்ன செய்யறான்? இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கிறான். அவனுடைய தேவனுடைய பேரை சொல்லி அவங்களை சபிக்கிறான் அப்படின்னு வேதம் சொல்லுது.
சபித்துக் கொண்டிருக்கும் போது அதுல வேதம் சொல்லுது, ஜனங்கள் பயப்பட்டார்கள். ஏன் பயந்தார்கள் என்றால் அவர்கள் கோலியாத்தின் வார்த்தைகளை கேட்டு பயப்பட்டார்கள். அப்ப கோலியாத்து அவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள், அந்த பட்டயம் எப்படி இருந்துச்சு? தவறான பட்டயமா இருந்துச்சு, ஒரு எதிர்மறையான பட்டயமா இருந்துச்சு. அப்ப நீங்க எல்லாம் இன்றைக்கு உங்களை கொல்ல போற, நீங்க நாசமா போக போறீங்க, இன்றைக்கு நீங்க சாக போறீங்கன்னு சொல்லி அவங்கள பயமுறுத்த அந்த வார்த்தைகளை கேட்டு கேட்டு அவங்க பயப்பட வலிக்கிட்டாங்க. அப்ப நான் நினைக்கிறேன் ஒரு சில நாட்களா கோலியாத்து பேச பயப்பட்டாங்க. இப்ப அது வேதம் சொல்லுது, இப்ப அவனை கண்டதும் பயப்பட்டார்கள். இந்த 2 வசனம் இருக்கு, அந்த ஆழமா நீங்க அதை வாசிச்சு பாருங்க. அதுல முதலாவது சொல்லுது, கோலியாத்தினுடைய வார்த்தைகளை கேட்டு பயப்பட்டார்கள். கீழே நீ வாசித்து போகும் பொழுது கோலியாத்தை வந்து நிற்கவே பயப்படுறாங்க. இன்னைக்கு நிறைய நம்மளும் அப்படித்தான். நிறைய நேரங்கள்ல என்ன செய்யறோம்? மற்றவர்கள் சொல்றதை கேட்டு உன்னால என்ன செய்ய முடியாது, இந்த கடனை அடைக்க முடியாது, உன்னால இந்த வியாதி சுகம் ஆகாது, நீ எங்க போனாலும் இது சுகமாக்க முடியாது, நீ எப்படி ஜெபிச்சாலும் உனக்கு சுகம் கிடைக்காது, உனக்கு எந்த மாற்றமும் கிடைக்காது, உனக்கு இந்த வியாதி இருந்துட்டே தான் இருக்கும், இந்த கடன் இருந்துட்டே தான் இருக்கும். இதை கேட்க நமக்கு சோர்வு பயம் வருது. அது கொஞ்ச நாள் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், இல்லை என்னால் முடியும் நம்பிக்கை இருக்கும். இவனுடைய உலகத்தானுடைய வார்த்தைகளை கேட்டு நமக்குள்ள ஒரு பயம் வந்துடும். ஒருவேளை முடியாம போயிருக்கும், ஒருவேளை என்னால் இந்த பிரச்சனையை விட்டு வெளியே வர முடியாதோ, என்னால் இது செய்ய முடியாதோ அது செய்ய முடியாது, ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும். வேதம் சொல்லுது, இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலே நிறைவேற்றவனா இருக்கிறான். முதல் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், முடியும் என்ற நம்பிக்கை இருக்கும். இப்ப மற்றவங்களுடைய வார்த்தைகளை கேட்டு தவறான வார்த்தைகளை, கோலியாத்து போன்றவருடைய வார்த்தைகளை கேட்டு நமக்கு சோர்வு வந்துடும். ஒருவேளை முடியாதோ அப்படின்ற சோர்வு வந்துடும். அந்த அந்த அவநம்பிக்கையினாலே நாங்கள் தோத்து போயிடுவோம். அந்த அவநம்பிக்கையினாலே நாங்கள் தோத்து போயிடுவோம். அதுக்கப்புறம் நாங்கள் மற்றவங்க சொல்லாட்டியும் இப்ப கொஞ்ச நாளுக்கு இதுக்கு பழக்கப்பட்டுருவோம். என்னது எல்லாம் என்ன சொல்றாங்க, உன்னால முடியாது. கொஞ்ச நாளுக்கு பிறகு முடியாதுன்னு சொன்னவன் சொல்லவே மாட்டான், அவன் அமைதியா வந்து நிற்பான். அப்பவே நமக்கு பயம் வந்துடும். இப்போ வாய்க்கிறவங்க என்ன சொல்லுவான், உன்னால முடியாதுன்னு தான் சொல்லுவான். அப்ப நம்ம வார்த்தைகளை குறித்து ஜாக்கிரதையா இருக்கும். இன்னைக்கு நீங்க யாரோட அதிகமா நேரத்தை செலவழிக்கிறீங்க, யாரோட அதிகமா நேரத்தை செலவழிக்கிறீங்க, யாருடைய வார்த்தைகளை அதிகமா கேட்குறீங்க? நீங்க யாருடைய வார்த்தைகளை அதிகமா கேட்குறீங்களோ அவங்களுடைய ஒரு எதிர்மறையான நபரா இருப்பானா இருந்தால் அவன் எதிர்மறையான வார்த்தைகளை பேசி உங்களையும் எதிர்மறையா சிந்திக்க தூண்டுவான். நீங்க எதிர்மறையா சிந்திக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்கிற எல்லாமே தோல்விக்குள்ளதான் போகும். எதிர்மறையா போக தோல்விக்குள்ளதான் போகும். ஆனா அந்த இடத்துல பார்த்து கீழே அப்படியே 2 சாமுவேல் வாசித்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களும் சவுல் ராஜாவும் பயப்பட்டாங்க. ஆனா அந்த இடத்துல தாவீது வரணும். அந்த தாவீது வர்ற சம்பவத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 17 1 சாமுவேல் 17 அதிகாரம். அதுல தாவீது வர்றான் பாருங்க. இல்ல அதுக்கு மேல உள்ள வசனம், தாவீது அதிகாலையிலே எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு எடுத்துக்கொண்டு போய் வந்தான். ஆர்ப்பரித்தார்கள், அணிவகுத்துக் கொண்டிருந்தார்கள். தாவீது கொண்டு வந்தவைகளை இறக்கி வைத்துவிட்டு சேனைக்குள் ஓடி தன் சகோதரனை பார்த்து சுகமா இருக்கிறீர்களா என்று கேட்டான். அவன் இவர்களோடு பேசிக் கொண்டிருக்கையில் அப்ப வந்து அவன் என்னத்துக்காக வர்றான்டா, தாவீது ராஜா ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கும் போது அவனுடைய தகப்பனாகிய ஈசா என்ன செய்யறான், அவனுடைய 3 குமாரர்கள் ஷம்மா, அபினதாப், எலியா, இந்த 3 அண்ணன்மார், தாவீதுடைய இந்த 3 அண்ணன்மார், மொத்தம் 7 அண்ணன்மார் இருக்கிறாங்க. 8வது ஆள் தான் தாவீது. இப்ப கடைசி இளையவன் தான் தாவீது. அப்ப மிச்ச எல்லாரும் ராணுவத்தில் இருக்கிறாங்க. இவன் வந்து எதுக்கு உதவாதவன், நீ ஆடு மேய்க்க போண்டு ஆடு மேய்க்க அனுப்பிட்டார் அப்பா. இவன் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கும் போது இவனை கூப்பிட்டு என்ன செய், நீ இந்த 3 பேருக்கும், உன்னுடைய சகோதரர் எலியாப், ஷம்மா, அபினதாப், இவங்க 3 பேருக்கும் போய் சாப்பாடு கொடுன்னு சொல்லி சாப்பாடு தண்ணீர் இதெல்லாம் என்ன செய்யறாங்க, ஈசா என்ன செய்யறான், கட்டி கொடுக்குறான். அப்ப இவன் அந்த யுத்த களத்துக்கு வந்து என்ன செய்யறான், சாப்பாடு கொடுக்கறதுக்கு வரும் பொழுது இவன் பார்க்கறாங்க ஒரு காரியம் வித்தியாசமா இருக்குது, ஒரு பெரிய யுத்தம் நடந்து கொண்டிருக்குது. அப்ப உடனே என்ன செய்யறான், யுத்த களத்துக்குள்ள ஓடுறான். யுத்த களத்துக்குள்ள ஓடி என்ன செய்யறான், அங்க அண்ணமார்ட்ட சுக செய்தி, நீ சுகமா இருக்கிறாயா, நலமா இருக்கிறாயான்னு சொல்லி சுக செய்தி விசாரிக்கும் பொழுது இப்ப பார்த்தா கோலியாத்து வரலாம். கோலியாத்து வந்து அங்க நின்று என்ன செய்யறான், அவன் முன்பு செய்தது போலவே அவன் என்ன செய்யறான், மனமடிவாக்கி கொண்டிருக்கிறான்.
அந்த வார்த்தைகளை, தவறான வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கும் பொழுது இப்ப தாவீது என்ன செய்யறான்? அவனுக்கு கோபம் வந்துருச்சு. என்ன கோபம் வந்துருச்சு? நீ விருத்த சேதனம் இல்லாத நீ என் தேவனை நிந்திக்கலாமா அப்படின்னு சொல்லி கோபம் வந்து போய் அவன் சொல்றான், நான் அவனை என்ன செய்யறேன்? அவனுடைய தலையை நான் வெட்டுறேன், என்னோடு இருக்கிற ஒரு பெரியவரா இருக்கிறான்னு சொல்லி அவன் என்ன செய்யறான்? அந்த கோலியாத்தின் மேல ஒரு ஜெயத்தை எடுக்கிறான். எதிரே ராமன் சொல்றீங்க. முதலாவது அவன் எப்படி ஜெயம் எடுத்தான்னு நீங்க அந்த பகுதியை வாசிப்பீங்களா? வீட்டுல போய் நீங்க வாசித்து பாருங்க, உங்களுக்கு தெரியும். வீட்டுல போய் வாசித்து பாருங்க. முதலாவது அவன் எப்படி வெற்றி பெற்றான்? அந்த கவனால் அடிச்சு வெற்றி பெறல, அந்த அவனுடைய வாயின் வார்த்தைகளாலே வெற்றி பெற்றுட்டான். எதிரே ராமன் சொல்றீங்க. வாயின் வார்த்தைகளாலே வெற்றி பெற்றுட்டான். அவன்கிட்ட வந்த வார்த்தைகள் இவனை பயன்படுத்தி கொண்டிருக்கலாம், ஆனா பயன்படுத்துகிற வார்த்தைகளுக்கு அவன் செவி கொடுக்கல. அவன் முடியாதுன்னு சொல்றான். நீ சின்ன பையன். சவுலும் சொல்றான், ராஜா எலியாவும் சொல்றான், உனக்கு அகங்காரம், உனக்கு பெருமைன்னு சொல்லி என்ன செய்யறான்? எலியாப் அவனுடைய அண்ணன் காரணம் என்ன செய்யறான்? அவனை கடிந்து கொள்றான். அதே போல சவுல் ராஜாவும் கடிந்து கொள்றாரு. சவுல் ராஜாவும் கடிந்து கொள்றாரு. நீ சின்னவன், அவன் இளம் வயது முதல் யுத்த வீரன், உன்னால முடியாதுன்னு சொல்றாரு. அவன் என்ன சொல்றான்? என்னால முடியும்னு சொல்ற. எதிரே ராமன் சொல்றீங்க. இன்றைக்கு அதான் நாங்க நம்முடைய சுயபலத்தினால வாழும் வரைக்கும், சுயபலத்தினால சில போராட்டங்களை ஜெயிக்க முற்படும் வரைக்கும் நம்மளால முடியாது. ஆனால் தேவனுடைய ஆவியானவருடைய பலத்தினால நம்மளால எதையும் செய்ய முடியும். எதிரே ராமன் சொல்றீங்க. நம்மளால செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. என்னை விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுது. நம்மாலே பிசாச என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். வியாதியஸ்தர்கள் மேல நம்மாலே கரத்தை வைக்க முடியும். அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார் என்று வேதம் சொல்லுது. இதிலே ராமன் சொல்லுது. இப்ப நம்மால வேதமே சொல்லுது, நம்மளால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, நம்மள ஆண்டவர் இந்த உலகத்துல ஏன் வைத்திருக்கிறார், இன்றைக்கும் ஏன் ஜீவனோட வைத்திருக்கிறாருண்டா, நீங்க இந்த உலகத்துல எல்லா நாச மோசத்தையும் ஜெயித்து வாழணும். நிறைய பேர் உங்களை துன்பப்படுத்துவாங்க, உங்களை குறித்து தவறா பேசுவாங்க, உங்கள்கிட்ட சொல்லுவாங்க, உன்னால இது முடியாது, நீ அதுக்கெல்லாம் என்ன சொல்றது, நீ அதுக்கெல்லாம் லாய்க்கு இல்லாதவங்க அப்படின்லாம் சொல்லி உங்களை என்ன செய்வாங்க? மட்டும் தட்டி கொண்டிருப்பாங்க. ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவர், அந்த அவருடைய சத்தத்தை நீங்க கேட்பீங்களா இருந்தா, அவர் உங்களால் முடியாதுன்னு சொல்ல மாட்டார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருந்து நான் என்ன செய்கிற காரியம் பயங்கரமா இருக்குன்னு தான் சொல்லுவார். உன்னால முடியாதுன்னு எப்பயுமே சொல்ல மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கிதியோனுடைய சம்பவத்தை நாங்க வாசிக்கிறோம் நியாயாதிபதிகள்ல. கிதியோனுக்கு ஆண்டவர்னு சொல்றாரு. எப்படி சொல்றாரு? பராக்கிரமசாலின்னு சொல்றாரு. அவங்க கேட்கிற, நானா பராக்கிரமசாலி? நீதான் பராக்கிரமசாலி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்ப ஆண்டவர் எந்த மனுஷனையும் எடுத்து பாருங்க, வந்த உடனே அவனை மட்டும் திட்டுறதே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். ஒரு பிள்ளை இல்லாதவனை பார்த்து எப்படி சொல்றாரு? நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். திருடன் எனப்பட்ட யாக்கோபை பார்த்து சொல்றாரு, நீ இஸ்ரவேல் என்று சொல்றாரு. இதரவே ராமன் சொல்றீங்க. வேதம் முழுக்க வாசினீங்கன்னா இதான் இருக்குது. உலக அவங்களுடைய பெற்றோர், அந்த பழைய ஏற்பாடு முழுக்க அவங்களுடைய பெற்றோர் பார்த்தீங்கன்னா மட்டம் தட்டுற பேரை வச்சிருப்பாங்க. ஆனா ஆண்டவர் வந்து பேரையே மாத்துறாரு. நீ திருடன் அல்ல, நீ திருடன் அல்ல. இது வரைக்கும் நீ உன்னை அவங்க அப்பா அம்மா திருடன் கூப்பிட்டு இருக்கலாம், ஆனா நீ திருடி இருக்கலாம், ஆனா இனி திருடன் அல்ல. நான் உன்னை இஸ்ரவேல் என்று சொல்றேன். நீ தேசங்களுக்கு அதிபதியா இருக்கிற. எதிர்பே ராமன் சொல்றீங்க. அதே போல ஆண்டவர் அநேக நேரங்கள்ல இப்ப நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரணும். நீ அடிமை அல்ல, ஆண்டவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கிற, நீ ஆண்டுடைய புத்திரரா இருக்கிற நாங்க பார்த்தோம். அப்ப இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை எப்படி பார்க்கிறாரு? பிள்ளைகளா பார்க்கிறாரு, அடிமையா பார்க்கல. அப்ப இனி நம்ம அடிமை நான் ஆண்டவரை படிச்சு கொண்டிருக்க தேவையில்லை. ஒரு நாள் அடிமையாத்தான் இருந்தோம், ஆனா இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையினால, எந்த தகுதியுமே இல்லாத நம்மளை, அடிமையா இருக்க வேண்டிய நம்மளை அவருடைய கிருபையினால அவர் நம்முடைய அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொண்டு நம்மளை இன்றைக்கு ராஜாக்களா மாற்றி இருக்கிறார், ஆசாரியர்களா மாற்றி இருக்கிறார், வாக்குத்தத்தத்துக்கு சுதந்திரமா மாற்றி இருக்கிறார். எதிரே ராமன் சொல்றீங்க. அப்ப மரியாதைக்கு மாத்திரமல்ல கிருபை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ, இது மனிதனால் கூடாதுதான், தேவனால் கூடும் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ அத்தனை பேரும் கிருபை பெற்றவங்களா இருக்கிறீங்க. அப்ப அதே போல நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இன்னைக்கு நாங்க பார்க்கிறோம், நீங்க முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவங்க. இதை நீங்க விசுவாசிக்கணும். என்னால் அது எனக்கு இவ்வளவு நாள் இருக்கிறேன், இத்தனை வருஷம் கிறிஸ்தவனா இருக்கிறேன், எனக்கு 40-50 வயசாகுது. இப்படி நீங்க ஒவ்வொருத்தர வயசை சொல்லலாம். இத்தனை வயசாகுது, இத்தனை வருஷமா நான் அதே வீட்டுல தான் இருந்து கொண்டிருக்கிறேன், அதே கணவனோட அந்த பிரச்சனையே தான் இருந்து கொண்டிருக்குது, இந்த பிள்ளைகளோட ஒரே பிரச்சனையா தான் இருக்குது. 20 வருஷமா பிரச்சனை மாறவே இல்லை. 20 வருஷமா எனக்கும் புருஷனுக்கும் நடக்கிற சண்டை தீரவே இல்லை. கடந்த நாட்களில் நான் ஒரு வீட்டுக்கு போயிருக்கும் பொழுது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அது மிக முக்கியமான அந்த பிரச்சனைக்கு அந்த நபர், அந்த தாயார் அப்படி சொன்னதுக்கு முக்கியமான காரணமே அவருடைய ஆணுடைய வார்த்தையை அவர்கள் கேட்கிறதே இல்லை.
சேர்ச்சுக்கு ஒழுங்கா வர்றதே இல்லை. பலவிதமான காரியங்களை சொல்லிக்கொண்டு இன்னைக்கு அவங்களுடைய வாயின் வார்த்தைகளை குறித்து எனக்கு சரியா கவலையா இருக்கு. எப்படி சொல்றாங்கன்னா, எப்படி சொன்னாங்கன்னா 2 காரியங்கள் சொன்னாங்க. என்னுடைய கணவனுடைய குடும்பத்தார் இந்த இடத்துல வருவாங்க, அவங்க வந்துட்டு என்ன செய்வாங்க, அவங்க வரும்பொழுது என்னுடைய கணவன் என்ன செய்வாரு, அவங்களை விழுந்து கவனிப்பார். ஆனால் எங்களுடைய குடும்பத்தார் வரும்பொழுது ஏனாதானன் இருப்பார். அப்ப இவர் இப்படி செய்யறாருன்னு நானும் எப்படி இருக்கிறேன், அவங்களுடைய குடும்பத்தார் வரும்போது நான் எப்படி இருக்கிறேன், ஏனாதானன் இருக்கிறேன். எங்கடாக்கள் வரும்போது நல்லா கவனிக்கிறேன். இது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையா? அவங்க தீமை செய்யறாங்க, ஆனால் வேதம் சொல்லுது உனக்கு தீமை செய்ய நினைத்தவர்களுக்கு நம்ம என்ன செய்வோம், நன்மை செய்யும். நம்மளை சபிக்கிறவங்க நம்ம என்ன செய்வோம், ஆசீர்வதிக்கும். அப்ப கிறிஸ்தவனா இருந்து எந்த பிரயோஜனமே இல்லை. ஒருவேளை இப்படிப்பட்ட ஆட்கள் இதுக்குள்ள இருக்கலாம். மிகவும் ஜாக்கிரதையா இருக்கு. யார் உங்களுக்கு எவ்வளவு பெரிய தீமை செய்ய நினைத்தாலும் வேதம் சொல்லுது, நீங்க கோபிக்கிறதுக்கு தாமதமா இருக்கணுமா. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள அந்த கோபத்தை விட்டு வெளியே வந்து அவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு அவங்கள மன்னித்திரணும் வேதம் சொல்லுதா இல்லையா? மன்னித்திரணும் வேதம் சொல்லுது. இயேசு உங்களுக்கு மன்னித்தது போல நீங்க மன்னியுங்கள் வேதம் சொல்லுது. அப்ப இப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கலாம். உடனே நீங்க என்ன செய்ய, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் விட்டு தூக்கி போட்டுருக்கு. இப்படி வாழ்றதால எந்த பிரயோஜனமே இல்லை. ஒருவேளை இப்படி இது வந்து நம்மளை பாதிக்கலாம். ஆனாலும் நாங்க அன்பு காட்டுகிறவங்களா இருக்கோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மன்னிக்கிறவங்களா இருக்கணும். அப்ப ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது இதுதான். நம்ம அவருடைய வாசனையை வெளிப்படுத்தும். அப்ப இப்படி வாழும் பொழுது வாசனையை வெளிப்படுத்த முடியுமா? அப்படி வெளிப்படுத்த முடியாது. இதே எவ்வளவுதான் கணவனார் மனைவியாருடைய குடும்பத்தை இவ்வளவுதான் கவனிக்காம விட்டாலும் மனைவி கணவனை கவனிக்க புருஷனே மாறிடும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சரியா இல்லாத குடும்பம் அப்படின்னு நினைக்கப்படும். ஆனா இவன் 4-5 கூட செய்யறதாலதான், இவங்க செய்யறதாலதான் அது பிரச்சனை வளர்ந்து கொண்டே போகுது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் உனக்கு ஒரு கணத்தில் அறைந்தால் மறு கணத்தில் திருப்பி அடின்னு சொல்லல, திருப்பி காட்டுன்னு சொல்லுது. ஏனென்றால் நீ திருப்பி காட்ட என்ன நடக்கும் என்றால், அதான் ஒரு அநீதியுள்ள ஒரு எஜமானனை குறித்து சொல்லுது. நீ அடிக்கடி போயிட்டு அவனிடத்துல வேண்டிக் கொண்டா, ஒரு ஸ்திரீ போயிட்டு அடிக்கடி வேண்டிக் கொள்றா, அவன் என்ன செய்யறானா, அடிக்கடி வேண்டிக் கொள்கிற நிமித்தமே அவனுக்கு நீதி செய்யறான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப உங்களுக்கு தீமை செய்ய நினைக்கிறவங்களை நீங்க மன்னிக்க நீங்க அவங்களுக்கு தொடர்ந்து நன்மை செய்ய அந்த தீமை செய்கிறவன் ஒரு நாள் நன்மை செய்கிறவனா மாறிடுவோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப இன்னைக்கு ஒருவேளை நீங்க இந்த இடத்துல இருக்கலாம், உங்களுக்கு நிறைய பேர் தீமை செய்யறாங்க. நிறைய பேர் நான் நிறைய காரியங்கள் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய காரியங்கள் நான் கேட்டுக்கொண்டிருக்கேன். தீமை செய்யலாம். ஆனா நீங்க அவங்களை தொடர்ந்து மன்னித்து பாருங்க. அந்த அன்பு உண்மையாக கிறிஸ்துவின் அன்பு இருக்குமா இருந்தா நீங்க மன்னிப்பீங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கலாம். நீங்க சொல்லலாம், நீங்க இப்படியெல்லாம் சொல்றீங்க, இந்த பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா? சிலுவையில் அவர் அங்க என்ன செய்யறாரு, தொங்குறாரு. அதை விட பெரிய பிரச்சனையா? அதை விட பெரிய பிரச்சனை இல்லை. அவர் சொல்றாரு, இந்த தேவனை ஏன் என்னை கைவிட்டு, அதை விட உலகத்துல பெரிய பிரச்சனை எதுவுமே இல்லை. அவர் என்ன செய்யறாரு, இவ்வளவு நாள் பிதாவோட ஒன்றா இருக்கிறார். ஆனா அந்த சனப்பொழுதுல அவர் திரிகிறார். அதை பார்க்க இந்த உலகத்துல கொடூரமானது ஒன்றுமே இல்லை. அதை விட பெரிய பிரச்சனை நமக்கு இல்லை. அவர் எல்லாவற்றையும் நமக்காக அவர் செய்து முடித்தார். ஆமென் சொல்றீங்க? அப்ப உங்களுடைய பிரச்சனைகளை அவர் மாற்றி அமைப்பார். அப்ப இந்த ஆண்டு சொல்றாரு, இந்த உலகம் தீமை நிறைந்ததா இருந்தாலும் என்னை விசுவாசிக்கிறவனால இந்த தீமை நிறைந்த உலகத்திலையும் இந்த பாவம் நிறைந்த உலகத்திலையும் பாவத்தை ஜெயித்து வாழ முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த சத்தியம் ஒழுங்கா தெரியாததான் பாவத்தை செஞ்சு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இன்னொரு பகுதியை நாங்கள் வாசிப்போம். ரோமர் 12வது அதிகாரம் 21வது வசனம். ரோமர் 12வது அதிகாரம், நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு அப்படின்னு என்ன சொல்லுது? ஒருத்தவங்களுக்கு தீமை செய்து கொண்டே இருந்தால் நீ அவனுக்கு நன்மை செஞ்சு கொண்டே இரு. நன்மை செய்கிறவனும் தீமை செய்கிறவனும் நன்மை செய்கிறவனா மாறிடும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப ஒரு கிறிஸ்தவன் இப்படித்தான் இருக்கும். நீ தீமையினால வெல்லப்படாமல், தீய காரியங்களினால வெல்லப்படாமல் நன்மையினாலே வெல்லுன்னு வேதம் சொல்லுது. அதனாலதான் நாங்க நன்மை செய்கிறவனா இருக்கோம். என்னுடைய இயேசு நன்மை செய்தவரா சுற்றிட்டு இருந்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப இந்த உலகத்துல நம்மளால ஜெயம் பெற்று வாழ முடியும். எத்தனை பேர் இப்ப விசுவாசிக்கிறீங்க? ஜெயம் பெற முடியும். உடைய கடனிலிருந்து மீண்டு வர முடியும். உடைய வறுமையிலிருந்து மீண்டு வர முடியும். உடைய பாவத்தை விட்டு வெளியே வர முடியும். என்னால் இந்த பாவத்தை விடவே முடியல, நான் எவ்வளவோ முயற்சி செய்கிறேன், என்னால் பாவத்தை விடவே முடியல, இந்த குற்றத்தை தவற விடவே முடியல அப்படின்னு நீங்க சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனா நீங்க அந்த காரியத்தை வெற்றி, அந்த காரியத்துல நீங்க அந்த பாவத்தை விட்டு வெளியே வர முடியும் என்று ஆண்டவர் சொல்றாரு. இதுவே ஆண்டவர் சொல்றீங்க. இயேசுவும் மனுஷனா அந்த உலகத்துல வந்தார். அவரை சுற்றி நிறைய பாவங்கள் வந்துச்சு.
அவரை பாவத்துக்குள்ள அடிமைத்தனத்தை பாவத்துக்குள்ள அவர் உட்படுத்துகிற காரியங்கள் நிறைய சோதனைகள் வந்துச்சு, அவருக்கும் வந்துச்சு. பிசாசே வந்து சோதிச்சான். ஆனா ஆண்டவர் எதிரையும் விழுந்து போகல. எல்லாவற்றின் மேலேயும் வெற்றி சிறந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாவற்றின் மேலேயும் வெற்றி சிறந்தார். எல்லா உபத்திரவத்திலையும் வெற்றி சிறந்தார். ஒரு தோத்து போயிடல. லூக்கா 4வது அதிகாரத்துல பிசாசு வந்து 3 சோதனையை வைக்கிறான். அந்த சோதனையை ஜெயித்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்மாலே சோதனையை ஜெயிக்க முடியும். அந்த சோதனையை ஜெயிக்க முடியும் அப்படின்னு தான் வேதம் சொல்லுது. கிறிஸ்தவர்களாகி நமக்கு 3 விஷயங்கள்ல நாங்க வெற்றி பெறணும். பிரதானமா 3 விஷயங்கள்ல வெற்றி பெறணும். முதலாவது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில வெற்றி பெறணும். எல்லாம் சொல்லுங்க, தனிப்பட்ட வாழ்க்கை. அப்ப நீங்க ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட வாழ்க்கையில வெற்றி பெறணுமா இருந்தா, இன்றைக்கு உங்களுடைய அந்தரங்க பாவங்கள் இருக்கலாம், மற்றவங்களுக்கு உங்களுடைய பெற்றோருக்கு தெரியாம இருக்கலாம், பிள்ளைகளுக்கு தெரியாம பெற்றோர் பாவம் செய்யலாம், பெற்றோருக்கு தெரியாம பிள்ளைகள் பாவம் செய்யலாம். அப்படி உங்களுக்குள்ள அந்த பாவ காரியங்கள் இருக்கலாம், உங்களுடைய அந்தரங்க பாவங்கள் அது யாருக்குமே தெரியாது. அதை விட்டு எப்படி வெளியே வர்றது? அதை விட்டு எப்படி வெளியே வர்றேன்டா, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எப்படி வெற்றி, இந்த அந்தரங்க பாவத்தை விட்டு மேற்கொள்ளணும். உங்களுடைய அந்தரங்கத்துல நீங்க கவலைப்படாம வாழணும், சந்தோஷமா வாழணும். இப்ப வெறுமனே நான் பாவங்களை மட்டும் சொல்லல, நீங்க கவலையா இருக்கிறதே ஒரு தோல்விதான். கவலையா இருக்கிறதே ஒரு தோல்விதான். பயப்படுறதே ஒரு தோல்விதான். பயந்து வாழ்றதே ஒரு தோல்வியின் வாழ்க்கை. பாவம் செய்து அதுவும் தோல்வியின் வாழ்க்கை. பயம், கவலை, பாவம், இப்படி உங்களுக்குள்ள இருக்கிற காரியங்கள், நான் உங்களுக்குள்ள இருக்கிற காரியங்களை பேசுறேன். உங்களை ஒவ்வொருவருக்குள்ள இருக்கிற காரியங்கள், சில காரியங்கள் வழியாகிறது தெரியும், சில காரியங்கள் வெளியாகிறது தெரியாது. ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கிறது, நம்ம ஒவ்வொருவருக்குள்ள இருக்கிறது. அப்ப இந்த தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கிற இந்த சோர்வுகளை, தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கிற கவலைகளை, தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கிற பாவங்களை, அந்தரங்க பாவங்களை எப்படி வெற்றி கொள்றது? ஜெபம் பண்ணாம இருக்கிற அந்த காரியத்தை எப்படி வெற்றி கொண்டு ஜெபம் பண்றது? தனிப்பட்ட வாழ்க்கையில நாங்க வெற்றி பெறணுமா இருந்தா நீங்க ஒவ்வொருத்தரும் மிகவும் அவதானமா, இது மிகவும் முக்கியமான ஒரு பிரசங்கம். தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க இதெல்லாவற்றையும், சோர்வு, அசதி, வியாதி, பயம், பாவம், இந்த ஜெபம் பண்ணாத நிலைமை, சேர்ச்சி ஒழுங்கா வராதது, ஆண்டு ஒழுங்கா கொடுக்காதது, இதெல்லாம் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற தோல்விகள். இந்த தோல்விகளை எப்படி வெற்றி பெறணும் என்றா, வெற்றி பெறுறதுண்டா நாங்க முதலாவது ஆண்டவருடைய வார்த்தைகளை அதிகமாக கேட்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் எவ்வளவு நல்லவர்ன்றத அந்த வெளிப்பாடு அறிந்து கொள்ளணும். முதலாவது வேதத்தை படிக்கணும். இதை செய்ய வேண்டிய காரியம் முதலாவது வேதத்தை படிக்கணும். நிறைய பேர் ஏன் ஜெபம் பண்ண ஏன் தெரியலண்டா, ஏன் ஜெபம் பண்றதே இல்லைண்டா, அவங்களுக்கு ஒழுங்கா தேவனுடைய வசனம் தெரியவே இல்லை. வார்த்தையை அறிந்து கொள்ள ஒரு மனுஷனால ஜெபம் பண்ணாம இருக்கவே முடியாது. இதே ஆமென் சொல்றீங்க? அப்ப நீங்க முதலாவது செய்ய வேண்டியது, உங்களுடைய பாவங்களை மேற்கொள்ளணும், உங்களுக்கு வர்ற சோர்வை மேற்கொள்ளணும், அசதியை மேற்கொள்ளணும் என்றால் முதலாவது ஆண்டுடைய வார்த்தையில இரவும் பகலும் தியானமா இருக்கும். எதிரே ஆமென் சொல்றீங்க? இரவும் பகலும் தியானமா இருக்கும். அப்ப முதலாவது நீங்க வேதத்தை ஒழுங்கா படிக்கணும். ரெண்டாவது நீங்க படிச்ச வேதத்தை பற்றி, வசனத்தை பற்றி யாரோடையாச்சும் உரையாடணும், யாரோடையாச்சும் பேசணும். நீங்க என்னத்தை படிச்சவங்க யாருக்காச்சும் அதை சொல்லணும். இத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இது ரெண்டையும் செய்து பாருங்க. போக போக உடனே இதை உங்களுக்கு சாதாரணமானு சொல்லலை, போக போக உங்களோட ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க. இது வரைக்கும் நீங்க செஞ்ச பாவத்தை நீ செய்ய மாட்டீங்க. உங்களை அறியாமலே நீங்க அந்த பாவம் செய்யறதே மறந்து போயிடுவீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாவம் செய்யறதே மறந்து. எப்படி தனிப்பட்ட வாழ்க்கையில வெற்றி பெறது சொல்லுங்க? எப்படி தனிப்பட்ட வாழ்க்கையில வெற்றி பெறது? முதலாவது வேதத்தை என்ன செய்யணும்? இரவும் பகலும் தியானிக்கணும், படிக்கணும். வேத வசனத்தை விளங்குதோ விளங்கலையோ நீங்க படிங்க. ஒவ்வொரு நாளும் மறக்காம படிச்சிருங்க. அப்படி இன்னும் டைம் இருக்குமா இருந்தா நல்ல பிரசங்கங்களை என்ன செய்யுங்க? கேளுங்க. நல்ல பிரசங்கங்களை கேளுங்க. அதான் நம்ம முதல்ல சொன்னது போல, நீங்க ஒரு பிரசங்கத்தை கேட்பீங்களா இருந்தா கட்டாயம் நீங்க ஒழுங்கா கேட்பீங்களா இருந்தா, கேட்கணுன்றதுக்காண்டி கேட்காம ஒழுங்கா கேட்பீங்களா இருந்தா யார்கிட்டயாச்சும் சொல்லாம இருக்கவே முடியாது, அது உணராம இருக்கவே முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நிறைய ஜனங்கள், விசுவாசிகள் இந்த ஒழுங்க வார்த்தைகளை கேட்காததாலதான் அதை பத்தி பேசுறதே இல்லை. ஆண்டவருடைய வார்த்தைகளை பத்தி பேசுறதே இல்லை. தனிப்பட்ட வாழ்க்கையில வெற்றி பெறணுமா இருந்தா நாங்க ஜெபம் பண்ணணும். ரெண்டாவது நாங்க அறிந்த சத்தியத்தை, நாங்க வாசித்த வசனங்களை, நாங்க கேட்ட போதனைகளை மற்றவங்களோட என்ன செய்யணும்? அதை பகிர்ந்து கொள்ளணும். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? இதான் தனிப்பட்ட வாழ்க்கையில வெற்றி. இப்படி நீங்க செய்வீங்களா இருந்தா கொஞ்ச நாட்கள்லயே நீங்க செய்கிற பாவங்களை உங்களை அறியாமலே நீங்க விட்டுருவீங்க, பாவத்தை மேற்கொள்ளுவீங்க. உங்களுக்கு சோர்வு, பயம் வரும்போதெல்லாம் நீங்க இந்த வார்த்தைகளை பேசுவீங்க. இப்ப பயம் வரும்பொழுது, பலவீனம் வரும்போது நீங்க எப்படி சொல்லுவீங்க? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு. இதே நீங்க வசனம் தெரியாம வாழ்வீங்களா இருந்தா அவனுக்கும் பிரச்சனை இருக்கு, எனக்கும் பிரச்சனை இருக்கு, பரவாயில்ல அவனை காட்டிலும் நமக்கு கொஞ்சம் பிரச்சனை சொல்லி உலக போன போக்கில் பேசிட்டு போயிருவீங்க. ஆனா ஒரு கிறிஸ்துவ அப்படி பேச மாட்டான்.
எனக்கு பிரச்சனை வரக்கூடாது. என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். பிரச்சனை வந்தாலும் நான் பிரச்சனைக்குள்ள இருக்க மாட்டேன். எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அவர் பிரச்சனையை விட்டு என்னை விடுவிக்கிறவர். இதுவே ராமன் சொல்றீங்க. அப்படிதான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடந்தது. இதுதான் அவங்க மோசே மூலமா ஆண்டவர் சொல்றாரு, நான் என்ன செய்ய போறேன், 10 வாதைகள் அங்க எகிப்துல இருக்குது, அங்க நடக்குது, நான் என்ன செய்ய போறேன், வெள்ளியோட பொண்ணோட புறப்பட பண்ண போறேன், நீ என்ன செய்ய போற, அந்த தேசத்தை விட்டு வெளியே வர போறேன்னு மோசே அனுப்பி ஆண்டவர் சொன்னா, அவன் என்ன செய்யறான், முறுமுறுக்குறான், முறுக்கு சாப்பிடுறான், முறுமுறுக்குறான். அப்ப மோசையை குறிச்சு, ஊழியக்காரனை குறிச்சு தவறா பேசுறான், ஆண்டவரை குறிச்சு தவறா பேசுறான். அப்ப முறுமுறுத்து கொண்டே இருக்கிறான். நிறைய விசுவாசிகள் கிறிஸ்தவங்க இப்படித்தான் இருக்கிறாங்க, ஒரே முறுமுறுக்கிறது. ஆண்டுடைய வார்த்தையின் மேல விசுவாசமே இல்லை, வார்த்தையை தியானிக்கிறதே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, செங்கடல்ல கடக்க முடியும், இது எப்படி ஆகும், இவ்வளவு பெரிய நானும் வரமாட்டேன், அதுல வரமாட்டேன்னு சொல்றாங்க. மாறாக நீரை பார்த்து என்ன செய்யறாங்க, நாங்க பேசாம என்ன செஞ்சிருக்கலாம், எகிப்திலே செத்து போயிருக்கலாம், எங்களை சாகும்படிதான் இங்க கொண்டு வந்து முறுமுறுக்கிறாங்க. அப்ப நிறைய விசுவாசிகள் இந்த முறுமுறுத்து கொண்டு குறை சொல்லி கொண்டு வாழ்றதாலதான் அப்படியே இருக்கிறாங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில வெற்றியே இல்லை. அப்ப தனிப்பட்ட வாழ்க்கையில வெற்றி பெறணுமா இருந்தா, ஒவ்வொரு கிறிஸ்தவனும் வெற்றி பெறணும்னு ஆண்டவர் விரும்புறார். முதலாவது நாங்க விரும்புவோம், நான் தனிப்பட்ட வாழ்க்கையில வெற்றி பெறணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற அந்தரங்க பாவங்களை விட்டு வெளியே வரணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? ஏன்னா பாவம் எல்லாருக்குமே பாவம் இருக்கு. ஏன்னா வேதம் சொல்லுது, பாவம் இல்லை என்பமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருக்கிறோம். நம்முடைய மாம்சத்துல பாவம் இருக்குது. ஆவிக்குரிய ரீதியில ஆண்டவர் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறார். இப்ப மாம்சத்துல இன்னும் பாவம் குடிகொண்டிருக்கு புதிய பாட்ட சொல்லப்படுது. அந்த பாவ சுபாவத்தை விட்டு மாம்சத்தில் இருக்கிற பாவத்தை மேற்கொள்ளணுமா இருந்தா நாங்க ஆவியின் வழிகளில் நடக்கிறவங்களா இருக்கோம். இதுவே ராணின்னு சொல்றீங்க, ஆவியின் வழிகளில் நடக்கிறவங்களா இருக்கோம். தனிப்பட்ட வாழ்க்கையில நாங்க வெற்றி பெறணும்னு ஆண்டு விரும்புறாரு. ரெண்டாவது, பிசாசின் மேல் வெற்றி. என்ன சொல்லுங்க, பிசாசின் மேல் வெற்றி. நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு எப்படி தெரியுமா வருது? நீ சொல்லலாம், என் புருஷனாலதான் பிசாசு வருது, என் மனைவியாலதான் வருது, என் பிள்ளைகளாலதான் வருது, என் உற்றார் உறவினராலதான் வருது, என் பாஸ்டராலதான் வருது. இல்லை, அவங்கள பயன்படுத்தி பிசாசு தான் அந்த பிரச்சனைகளை கொண்டு வரணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம நினைக்கிறோம் என்னது, என் பிரச்சனைகளுக்கெல்லாம் யார் காரணம், இந்த பாஸ்டர் தான் காரணம், என் பிரச்சனைகள்லாம் யார் காரணம், என் கணவன் தான் காரணம், என் மனைவி தான் காரணம், என் பிள்ளைகள் தான், என் பெற்றோர் தான் காரணம், நான் இப்படி இருக்கிறதுக்கு யார் காரணம், உலகத்தான மனுஷங்களை குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறோம். இல்லை, அந்த தவறான அந்த மனுஷங்களை பயன்படுத்தி பிசாசானவன் என்ன செய்யறான், நமக்குள்ள நம்மளை என்ன செய்யறான், நம்மளை அழிக்கலாம் என்று வகை தேடுகிறான். ஏன்னா வேதமே சொல்லுது, பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று எப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறான், வகை தேடி சுற்றி திரிகிறான். எப்படி பிசாசு வருவான், 2 கொம்பு வச்சுக்கிட்டு நேராக வரமாட்டான், சில மனுஷங்களை பயன்படுத்துவான். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? முதலாவது நாங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில வெற்றி பெறணும். ரெண்டாவது, பிசாசின் மேல் வெற்றி பெறணும். அப்ப என்ன எப்படி நாங்கள் ஜெபம் பண்ணணும்? ஒரு பிசாசினால வருகிற போராட்டத்தை எப்படி ஜெபம் பண்ணணும்? அப்பா இப்படியாவது இந்த புருஷன் என்னோட சமாதானம் இருக்கணும் மாதிரி தான் நீங்க என்ன செய்யணும், கரெக்டாக அவருடைய காலை உடைக்கணும். அப்படி ஜெபம் பண்ணக்கூடாது, அப்படி ஜெபம் பண்ண கூடாது. அந்த அவருக்கு பின்னால் இருந்து கிரியை செய்கிற அவரை இந்த தவறான பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். எல்லா பிசாசின் காரியங்களையும் கடிந்து ஜெபம் பண்ணணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவருடைய காலை உடைக்கிறதுக்கான ஜெபம் பண்ணக்கூடாது. மனைவியுடைய வாய் ஊமையா போகணும்னு ஜெபம் பண்ணக்கூடாது. நிறைய பேர் ஜெபம் பண்றாங்க, என் மனுஷனுடைய வாய் மூடுபடமா இருந்து என் குடும்பமே நல்லா இருக்கும், நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவ அப்படி ஜெபம் பண்ணக்கூடாது. எப்படி ஜெபம் பண்ணணும்? அந்த வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள் உண்டாவதாக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த வாய் மாறட்டும், அவருடைய வார்த்தைகள் மாறட்டும், அந்த அவங்களுடைய வார்த்தைகள் நீங்க மாத்துங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். அதை விட்டுட்டு ஊமையாக்குங்க, காலோடைங்க அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் யார், பிசாசு தான் உண்டு பண்றான். அதான் பழைய பால புதிய பால சொல்லி மாட்டு 9 ஊமையான ஒரு ஆவி பிடித்த மனிதன். அப்ப அந்த ஊமைத்தன்மையை கொடுத்தது யார்? ஆண்டவரா? ஊமையான ஆவி பிடித்த மனிதன் பிசாசு தான் அந்த ஊமைத்தன்மையை கொடுக்குறான். ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு? அந்த ஊமையான ஆவி பிடித்த அந்த மனிதனை விடுவிக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப எல்லா நாவையும், தவறான வார்த்தைகளை பேசுகிற நாவையும் திறக்கிற தேவன் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எப்பத்தாண்டா திறக்கப்படுவாயான்னு அர்த்தம். அப்ப ஆண்டவர் அந்த நாவுகளை எல்லாம் திறப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தவறான வார்த்தைகளை பேசுகிற நாவுகளை மாற்றுவார். அப்ப அப்படித்தான் நம்ம ஜெபம் பண்ணணும். அப்ப இதெல்லாம் மிக முக்கியம். முதலாவது தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு வெற்றி பெறணும். நம்ம பார்த்தோம், தனிப்பட்ட வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா என்ன செய்யணும். இப்ப பிசாசின் மேல் எப்படி வெற்றி பெறதுண்டா, இயேசு எப்படி பிசாசை மேற்கொண்டார், பிசாசு எப்படி இயேசுவை சோதிச்சான். முதலாவது வந்து என்ன சொல்றான், லூக்கா 4 எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா 4 மார்க்கு 4 வேகமா திருப்பிக் கொள்வோம். லூக்கா 4 லூக்கா 4 அதிகாரத்துல அவரை நோக்கி, முதலாவது எப்படி இயேசுவை எப்படி வஞ்சிக்கிறான்டா, ஏதேன் தோட்டத்தில் எப்படி ஏவாளை வஞ்சிட்டாரோ அப்படிதான் வஞ்சிக்கிறதுக்கு பார்க்குறான்.
ஏதேன் தோட்டத்தில் ஏவாள் எப்படி வஞ்சிக்க முற்பட்டானோ இங்க இயேசுவை அப்படித்தான் வஞ்சிக்க முற்படுறான். எப்படி சொல்றான்? படைப்பாள ஏதேன் தோட்டத்தில் என்ன சொன்னான்? இந்த பழத்தின் கனியை சாப்பிட்டாதான் நீ யாரு? தேவனை போல மாறுவ. ஆனா அவன் எப்படி ஏற்கனவே எப்படி இருந்தான்? தேவனுடைய சாயலாகத்தான் இருந்தான். பிசாசு என்ன சொல்றான்? பொய் சொல்றான். எப்படி சொல்றான்? அதான் வேதம் சொல்லுது, பிசாசு பொய்யன்னு பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். அவ சொல்றான், இந்த பழத்தின் கனியை நீ உட்கொண்டாதான் நீ எப்படி மாறுவ? தேவனை போல மாறுவ. இயேசு வந்து என்ன சொல்றான்? நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை அப்பமாக்கும் சொல்றான். இப்ப அவர் செஞ்சு காட்டினாரா? இல்ல. நான் செஞ்சு காட்டுறேன், நான் என்னுடைய கிரியினால் அல்ல, அவருடைய கிருபையினால நான் எப்பயுமே தேவனுடைய குமாரனால் தான் இருக்கிறேன். எத்தனை பேருக்கு விளங்குது? இப்ப இவர் செஞ்சு காட்டியிருந்தாருன்னா அது அவருடைய கிரியா போயிருக்கும், மனுஷ கிரியா போயிருக்கும். அவர் செஞ்சு காட்டல. நான் செய்யறனோ இல்லையோ நான் அவருடைய பிள்ளை தான். திருவிராமன் சொல்றீங்க, நான் செய்யறனோ இல்லையோ நான் அவருடைய பிள்ளை. அன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, உங்களுடைய பிள்ளை உங்களை மதிக்குதோ இல்லையோ, கீழ்படியதோ இல்லையோ, நீங்க எல்லாம் சொல்லலாம் இது கீழ்படியது இல்லை, இதெல்லாம் 38 தான் நான் எடுத்தேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். வாயின் வார்த்தைகளுக்கு சொல்லலாம். நீங்க அப்படி எப்படி சொன்னாலும் அவங்க உங்களுடைய பிள்ளைகள் தான். அதை மாற்றவே முடியாது. அதே போல நாங்க தேவனுடைய பிள்ளைகளா இருக்கோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்போ முதலாவது பிசாசு எப்படி வஞ்சிப்பான்டா, இன்னைக்கு நான் ஏன் இந்த கிறிஸ்துவுக்குள் நாம் யாருண்டு கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 7 வாரங்கள் பேசியிருக்கிறேன். ஏன் தொடர்ந்து பேசணும்டா, நிறைய விசுவாசிகள் பின்வாங்கி போறதுக்கு காரணம், விழுந்து போகிறதுக்கு காரணம் கிறிஸ்துவுக்குள்ள நாம் யாருண்டு அறிந்து கொள்ளாததால. எத்தனை பேருக்கு விளங்குது? கிறிஸ்துவுக்குள்ள நீங்க யாருன்னு நீங்க சரியா அறிந்து கொள்வீங்களா இருந்தா நீங்க பின்வாங்கி போக மாட்டீங்க, சோர்வுக்குள்ளையும் பயத்துக்குள்ளையும் இருக்க மாட்டீங்க, கவலையோடு வாழ மாட்டீங்க. ஏன்னா நமக்கு தெரியும் ஆண்டவர் என் மேல அன்பா இருக்கிறாரு, அந்த அன்பா இருக்கிற ஆண்டவர் எனக்கு வெற்றியை தர்றாரு. இதுவே ஆமென் சொல்றீங்க. அதான் வேதம் சொல்லுது, நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவரா இருக்கிறோம். அப்ப பிசாசு வந்து சொல்றான், நீர் தேவனுடைய குமாரனையானா இந்த கல்லுகளை அப்பமாக்கும். அவர் செய்து காட்டல. அந்த அடையாளம், ஆண்டுடைய அடையாளத்தை குறித்து கேள்வி எழுப்புறான். இன்னைக்கு நம்முடைய அடையாளம் என்னது? இன்னைக்கு நம்ம யாரு? அதுதான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு உங்களுடைய அடையாளம், உங்களுடைய பிசாசால உங்களுடைய அடையாளத்தை மாற்ற முடியாது. பிசாசு வந்து சொல்லுவான், உங்கள்கிட்ட வந்து சொல்லுவான், நீ விசுவாசியாருன்னா என்ன செய், வெள்ளை சட்டையை மட்டும் போட்டுட்டு வான்னு சொல்லுவான். வெள்ளை சட்டை போட வேணான்னு சொல்லு, போடுங்க நல்லது. ஆனா இதை செஞ்சாதான் நீ விசுவாசிக்கிட்டோ அதை செஞ்சு காட்டக்கூடாது, நீங்க நிரூபிக்க போகக்கூடாது. நீங்க யாருக்கும் உங்களை நிரூபிக்க வேண்டிய அவசியம் அல்ல என்று அவர் உங்களை பார்க்கிறார். நீங்க ஆண்டவருக்கு முன்னுக்கு எப்படி இருக்கிறீங்க, அதுதான் முக்கியம், அதுதான் மிகவும் முக்கியம். மனுஷனுக்கு முன்னுக்கு நாங்கள் ஜாக்கிரதையா இருக்கணும், அதெல்லாம் காட்டினோம் ஆண்டவருக்கு முன்னுக்கு நாங்கள் சரியா இருக்கோம். இத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க, நீதி உள்ளவங்களா இருக்கும். அப்ப மிகவும் முக்கியம். அதே போல நாங்கள் மனுஷனுக்கு முன்பாகவும் சாட்சியா இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ரெண்டுமே முக்கியம். அப்ப சில பேர் வேணுமெண்டே வருவாங்க, சில பேர் வேணுமெண்டே வந்து உங்களை என்ன செய்வாங்க, நீ ஒரு ஒழுங்கான விசுவாசிங்க நீ எல்லாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, கேள்வி, உங்களோட அடையாளத்தை குறித்து கேள்வி எழுப்பாங்க. நீ எல்லாம் உண்மையான கிறிஸ்தவனா, நீங்க போய் நிரூபிச்சு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவருடைய பார்வைக்கு முன்னுக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்க, அதுதான் அதை குறித்து ஜாக்கிரதையா இருக்கு. ஆண்டவர் நீ எப்படி பார்க்கிறாரு அந்த வெளிப்பாடு அறிந்து கொள்ளுங்க. சில பேர் வேணுமெண்டே வந்து என்ன செய்வாங்க, உங்களை கீழே தள்ள பார்ப்பாங்க, அவங்களுக்கு எச்சரிக்கையா இருக்கு. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? அதே போல பிசாசின் மேல நாங்க வெற்றி பெறுகிறவங்களா இருக்கணும். 1 யோவான் 2வது அதிகாரம் 14வது வசனம். 1 யோவான் 2வது அதிகாரம் 14வது வசனம். 1 யோவான் 2வது அதிகாரம் அறிந்திருக்கிறதுனால் எழுதியிருக்கிறேன். வாலிபரே, வாலிபரை பார்த்து எப்படி சொல்றாரு பாருங்க, வாலிபரே நீங்கள் பலவீனர் என்று சொல்லல, நீங்கள் பலவான்கள். அவ எப்படி சொல்றாரு, வாலிபரே நீங்கள் பலவானா இருக்கிறபடியினால், தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும், நீங்கள் பொல்லாங்கானதை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு. அப்ப ஒரு வாலிபன், இன்னைக்கு இருக்கிற வாலிபர்களா இருக்கலாம், பெரியவர்கள் யாரா இருக்கலாம், நீங்க பொல்லாங்கனை பிசாச ஜெயிக்கணுமா இருந்தா உங்களுக்குள்ள வசனம் இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த லூக்கா 4வது அதிகாரத்துல இயேசு 3 வசனத்தை பேசினார். ஏதோ ஒரு வசனத்தை பேசல, 3ம் தேவனுடைய வசனத்தை பேசினார். உபாகமம் 7 பேசினார், சங்கீதம் 91 பேசினார், தேவனுடைய தூதர்கள் என்னோட இருக்கிறாங்க என்று பேசினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த கேயாசி எலியா கூட 2 ராஜாக்களை நாங்கள் வாசிக்கிறோம் 5வது அதிகாரத்துல. அங்க எலிசாவுடைய சம்பவம் வாசிக்கிறோம். எலிசா என்ன சொல்றான், அவர்களோடு இருப்பவரை காட்டிலும் நம்மோடு இருக்கிறது அதிகம்னு சொல்லி அந்த சங்கீதம் 34 தான் பேசுறான். அப்ப பிசாச ஜெயிக்கணுமா இருந்தா, பொல்லாங்கனை ஜெயிக்கணுமா இருந்தா உங்களுக்கு வசனம் தெரிஞ்சிருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
வசனம் தெரியலாட்டி பிசாசு ஜெயிக்க முடியாது, பொல்லாங்கனை ஜெயிக்க முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்ப நிறைய விசுவாசிகளுக்கு இப்ப உங்களுக்கு விளங்கும் ஏன் வாழ்க்கையில வெற்றியே இல்லை, ஏன் கடன்லயே வாழ்றாங்க, வியாதி வறுமையிலே வாழ்றாங்க. அவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க, காசு இருக்குது, ஆனா என்ன இல்லைண்டா உள்ள வசனத்தின் வெளிப்பாடு இல்லை. உள்ள வசனத்தின் வெளிப்பாடு இல்லாதால வர்ற காசு எப்படி பயன்படுத்தணும்னு தெரியல, வர்ற சம்பளத்தை எப்படி செலவழிக்கணும்னு தெரியல, ஆண்டவர் பணத்தை சம்பாதிக்கிறதுக்குரிய பலனை தர்றாருன்னு தெரியல. ஏதோ தன்னுடைய பலத்தினாலதான் சம்பாதிக்கிறாங்க நினைப்புல அநியாயமா செலவழிச்சு கொண்டிருக்கிறாங்க. இதனாலதான் வறுமை கடன் வியாதி இருந்து கொண்டே இருக்குது. ஞானமா செலவழிக்க தெரியல. அப்ப இதுக்கு ஆண்டுடைய உதவி தேவை, இதுக்கு வசனத்தின் வெளிப்பாடு தேவை. அப்ப நம்ம என்ன செய்யணும்? வாலிபரே நீங்கள் பலவானா இருக்கிறீங்க. எல்லா வாலிபருக்கும் சொல்லல, எந்தெந்த வாலிபருக்குள்ள தேவனுடைய வசனம் இருக்குதோ அவன் தான் பலவானா இருக்கிறான். அவனாலதான் பாவத்தை ஜெயித்து வாழ முடியும். வசனம் இல்லாத வாலிபனால பாவத்தை ஜெயித்து வாழ முடியாது. அவன் நாளுக்கு நாள் அவனுடைய பாவம் அதிகமாகிக் கொண்டே போகும். இன்றைக்கு ஒரு வேலைக்குள்ள நீங்க இருக்கலாம், உங்களுக்கு ஓரளவு வசனம் தெரிஞ்சிருக்கலாம், ஆனா இன்றைக்கு நீங்க பாவம் செஞ்சா உங்களுக்குள்ள குற்றம் கட்டாயம் வரும். எந்த வாலிபனுக்குள்ள எந்த பெரியாருக்குள்ள வசனம் இருக்குதோ உங்களால தைரியமா பாவம் செய்ய முடியாது. பாவம் செய்யும் போதெல்லாம் ஒரு குற்றணர்வு வரும், ஒரு பயம் வரும். பாவம் செஞ்ச பிறகு கவலை வரும், ஐயோ பாவத்தை செஞ்சுட்டேனே, ஐயோ ஆண்டவர் இவ்வளவு நேசிக்கிறார், நான் பாவம் செஞ்சுட்டேன்னு ஒரு பயம் ஒன்று, குற்றணர்வு ஒன்று வரும். உடனே ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்பான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த வசனத்தின் வெளிப்பாடு இல்லாதவன் நான் என்ன செய்வான்? யாரு கேட்ட எனக்கு என்ன? பெற்றோர்னா அவன் சொல்றது காதில் எடுத்துக்கொள்ளவே மாட்டான். பாவத்தின் மேல நாளுக்கு நாள் பாவம் செஞ்சு கொண்டே வாழுவான், அநியாயம் செஞ்சு கொண்டே வாழுவான். யார் எனக்கு சொல்லுவான்? என்னைய யாரும் என்னன்னு சொல்ல முடியாது. நான் என் வாழ்க்கை மை லைஃப் மை ரூல்ஸ் சொல்லிட்டு அவன் பாவம் செஞ்சு கொண்டே வாழுவான். ஆனா வார்த்தையை கேட்கிறவனால என்ன செய்ய முடியாது? மை லைஃப் மை ரூல்ஸ் வாழ முடியாது. மை லைஃப் அவருடைய ரூல்ஸ் தான் வாழ முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்னுடைய வாழ்க்கை அவருடைய சித்தத்தின்படி தான் இருக்கு. அவர் என்ன சொல்லுகிறாரோ அப்படித்தான் நான் வாழுவேன். என்னுடைய சுயம் போன போக்குல நான் வாழ மாட்டேன், கால் போன போக்குல நான் வாழ மாட்டேன், என்னுடைய சிந்தையின்படி நான் வாழ மாட்டேன். நான் கிறிஸ்துவின் சிந்தையுடையவனா தான் நான் வாழுவேன். இந்த வெளிப்பாடு நமக்கு தேவையா இருந்தா, அப்படி நம்முடைய பிள்ளைகளுக்கு இது இருக்குமா இருந்தா, பிள்ளைய சின்ன வயசுல இருந்து கட்டாயம் ஒவ்வொரு நாளும் வேதத்துல நடத்துங்க. சின்ன வயசுல இருந்து இரவு பகலும், அது 5 விளையாதது 50. சின்ன வயசுல பிள்ளைகளை வேதத்தை ஒழுங்கா வாசிக்க வச்சு அதுல வேதத்தை வாசிக்கிறதுக்கு கண்டிப்பா இல்லாததாலதான் பெரிய வயசுல பிள்ளைகளால் நிமித்தி எடுக்க முடியவே இல்லை. பிள்ளை காயோ அவனுக்கு வாசிக்க முடியலன்னு விட்டுறதால தான் பெரியால வந்தோடனே பிள்ளை சொல்ல கேட்காம நடக்கிறான். அப்ப அப்படியே போன போக்குல போகிறான். சின்ன வயசுல நீங்க வார்த்தையை சரியா சொல்லிக் கொடுப்பீங்களா இருந்தா அவன் முதிர்வன் வர வரைக்கும் அந்த வேதம் அவனை சுமக்கும். வேதம் சொல்றது பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். சின்ன வயசுல வசனத்தை சொல்லிக் கொடுத்தா தான் பெரிய வயசுல கர்த்தர் போதிப்பார். சின்ன வயசுல வசனத்தை சொல்லிக் கொடுக்காட்டி பெரிய வயசுல எப்படி கர்த்தர் போதிப்பார்? போதிக்க முடியாது. இதுவரைக்கும் நீங்க பிழை விட்டுருக்கலாம், இனி நீங்க பிழைய விடாதீங்க. இன்றையில இந்த வசனத்துல இந்த வேதத்தை கட்டாயம் படிக்க வைங்க. ஒரு அதிகாரம் சரி படிக்க வைங்க, ஒரு அதிகாரம் சரி எப்படியாச்சும் என்ன செய்யுங்க, படிக்க வச்சுட்டு தான் டீ சாப்பாடு கொடுங்க. அப்படித்தான் அம்மா என்ன செஞ்சாங்க, வளர்த்தாங்க. அப்ப வாலிப பிராயத்துல சில காரியங்கள்ல போனாலும் இந்த வசனம் என்னை திருப்பி கொண்டு இந்த இடத்துல வைத்திருக்கு. வசனம், அந்த வசனம் எனக்குள்ள இருந்ததால எங்கேயோ வழி தப்பி போனாலும், வழி தப்பி போன ஒரு ஆட்டை போல போனாலும் ஆண்டவர் கொண்டு வந்து இந்த இடத்துல நிறுத்தி வச்சிருக்கிறார். உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நீங்க வசனத்தை சரியா போயிட்டு நடத்துவீங்களா இருந்தா, பிசாசு எங்கேயாச்சும் கொண்டு போனாலும், தவறான நண்பர்கள் எங்கேயோ தீய வழியில கொண்டு போனாலும், பலவிதமான அடிமைத்தனத்துக்குள்ள போனாலும் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். எதிரவே ராமன் சொல்றீங்க, கொண்டு வந்து ஒரு சாட்சியா நிறுத்துவார். அவன் சாட்சி சொல்ற அளவுக்கு நிறுத்துவார். எதிரவே ராமன் சொல்றீங்க. அப்ப இனி அந்த தவறை விட்டுறாதுங்க. எப்படியாச்சும் ஒவ்வொரு நாளும் எப்படியாச்சும் பிள்ளைகளுக்கு என்ன செய்யுங்க, நீ பைபிளை படிச்சுட்டு கட்டாயம், நீ வேலைக்கு போறியா பைபிளை படிச்சுட்டு போ, ஸ்கூலுக்கு போறியா பைபிளை படிச்சுட்டு போ, டைம் இல்லை அதெல்லாம் சொல்லாதீங்க. காலம்பரம் எழுப்பி விடுங்க, பைபிள் படிக்கிறதுக்காக எழுப்பி விடுங்க. அவன் படிச்சுட்டு போகும்போது அந்த வசனத்தின் மூலமா ஆண்டு நல்ல ஞாபக சக்தியை கொடுப்பார், ஞானத்தை கொடுப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிள்ளைகளுக்கு ஏன் ஒழுங்கா படிக்கிறது இல்லை? பிள்ளைகளுக்கு ஞானமே இல்லை. அறிவு இருக்கு, ஞானம் இல்லை. அறிவு வேறு, ஞானம் வேறு. அறிவு ஞானம் புத்தியெல்லாம் வேறு. நம்ம எல்லாம் ஒன்று நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்லை, அறிவு வேறு. ஞானத்தை கர்த்தரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்ப கர்த்தர் எப்படி கொடுக்குறாரு? அவருடைய வார்த்தை மூலமா கொடுக்குறாரு. அப்போ எந்த ஒரு பிள்ளை, எந்த ஒரு பெற்றோர் வசனத்தை எடுத்து தினந்தோறும் படிக்கிறாங்களோ அவங்க தான் ஞானம் உள்ளவங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்போ நீங்க வசனத்தின் மேல ஒரு பசிதாகம் உள்ளவங்களா இருக்கும். வசனத்தை கேட்கறதுலையும் அதை படிக்கிறதுலையும் உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் வரணும். எப்படா முடியும்னு இருக்கக்கூடாது, எப்படா இதை முடிக்கலாம், படிச்சு முடிக்கலாம்னு இருக்கக்கூடாது, டக்குன்னு படிச்சு முடிச்சுட்டு ஓடிடணும்னு இருக்கக்கூடாது. வேதத்தை எடுக்கும்போது ஆசையா எடுக்கும், வாஞ்சியா எடுக்கும். அப்படித்தான் நாங்கள் இருக்கணும் என்று தேவன் விரும்புகிறார். அப்போ முதலாவது தனிப்பட்ட வாழ்க்கையில வெற்றி, அதை நாம பார்த்தோம். தனிப்பட்ட வாழ்க்கையில் நாங்கள் வசனத்தை கேட்கணும்,
நம்ம கேட்ட படித்த வசனத்தை மற்றவங்களுக்கு சொல்லணும். ரெண்டாவது பார்த்தோம் பிசாசின் மேல வெற்றி. பிசாசின் மேல எப்படி வெற்றி இருக்கிறதுன்னா, ஆண்டவர் நம்மளை எப்படி சொல்றாரோ, பிசாசு நம்மளுக்கு எதிராக வந்து நம்மளை குறைச்சி பேசும் பொழுது ஆண்டவர் என்னை எப்படி சொல்றார்? பிசாசு சொல்லுவான், நீ ஒன்றுக்கு உதவாதவன். கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ பராக்கிரமசாலி. எதிரவே ராமன் சொல்லுங்க, நீ பராக்கிரமசாலி, நான் உன்னோட சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். சேனைகளின் கர்த்தர், தாவீது சொல்றான், சேனைகளின் கர்த்தரை நீ நிந்திக்கிறியா? சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் என்னை தப்புவித்தார், நீ எல்லாம் எனக்கு எம்மாத்திரம். எதிரவே ராமன் சொல்றீங்க. அப்ப நம்மால எப்படி ஒரு விசுவாசி, ஒரு வசனம் ஒரு விசுவாசிகளுடைய இருதயத்துக்குள்ள இருக்குமா இருந்தா, அவன் எப்படி நான் மண்ணு குப்பை தூசின்னு சொல்ல மாட்டான். பிரச்சனையை பார்த்து பயப்பட மாட்டான். சூழ்நிலைகளை பார்த்து பயப்பட மாட்டான். சூழ்நிலைகளுக்கு எதிராக பேசுகிறவனா இருக்கும். மலைகளுக்கு எதிராக பேசுகிறவனா இருக்கும். அத்திமரத்துக்கு எதிராக பேசுகிறவனா இருக்கும். எதிரவே ராமன் சொல்றீங்க. அப்படித்தான் நாங்க இருக்கோம். அப்படித்தான் பிசாசின் மேல வெற்றி பெறணும். முதலாவது பார்த்தோம் தனிப்பட்ட வாழ்க்கையில வெற்றி பெறணும். ரெண்டாவது பார்த்தோம் பிசாசின் மேல வெற்றி பெறணும். மூன்றாவது சொல்ல என்ன செய்து சொல்லுங்க, சுற்றியுள்ள சூழ்நிலைகள் மேல் முற்றிலும் ஜெயம் பெறுதல். சுற்றியுள்ள சூழ்நிலைகள் மேல் முற்றிலும் ஜெயம் பெறுதல். அப்படி பாருங்க, நிறைய நேரங்கள்ல நம்ம தோல்வி அடைகிறதுக்கு காரணம் சுற்றி இருக்கிற சூழ்நிலையை பார்க்கிறோம். சுற்றி இருக்கிற சூழ்நிலையை பார்க்கிறோம். அவனுக்கு நடக்கல, இவனுக்கு நடக்கல, எனக்கும் நடக்காது. அவனுக்கு நடக்கல, இவனுக்கு நடக்கல, எனக்கும் நடக்காதுன்னு நாங்கள் வேலை செஞ்சிடணும். நாங்கள் நம்புறோம். அப்படி நம்ம இருக்கக்கூடாது. யாருக்குமே நடக்கலாட்டியும் எனக்கு இது நடக்கும், என்னோடு இருக்கிறவர் பெரியவர். இதுவே ராமன் சொல்றீங்க. ஒருவேளை பக்கத்து வீட்டு பிள்ளை நல்லா படிக்காம இருக்கலாம். நம்ம எல்லாம் எப்படி நம்ம பிள்ளைகள் எப்படி பெற்றோர் கூடுதல் பெற்றோர் எப்படி நினைக்கிறாங்க, காசு இருந்தாதான் பிள்ளைகள் படிக்க வைக்க முடியும். காசு இருந்தாதான் படிக்க வைக்க முடியும். காசு இல்லாட்டி இல்லைக்கு என்ன செய்ய முடியாது, படிக்க வைக்க முடியாது. இல்லை, படிக்கணுன்ற ஆசை இருக்கிற பிள்ளைக்கு அந்த பிள்ளைய படிப்பிச்சபடியாக மேலே கொண்டு வரணுன்ற ஆசை இருக்கிற பெற்றோர் எப்படி சரி என்ன செஞ்சிருவாங்க, பிள்ளைகளை படிக்க வச்சு மேலே கொண்டு வந்துடுவாங்க. இந்த ஆசை இல்லாத ஏதோ உலகம் போன போக்கில் வாழ்றவங்க என்ன செய்வாங்க, அந்த பக்கத்து வீட்டு பிள்ளை படிக்கிறதா இல்லை, இப்போ நம்ம பிள்ளையும் படிக்க தேவை. அது ஒரு 40 மார்க்ஸ் எடுத்தால் நம்ம பிள்ளை 41 தான். அப்படி நம்ம விசுவாசிக்க கூடாது. என் பிள்ளை நல்ல மார்க்ஸ் எடுக்கும். அப்போ நம்ம ஆக்கள் அப்படி ஒன்று கூட எடுத்தால் பரவாயில்ல, ஒன்று கூட எடுக்கணும். அப்போ ஒன்று அப்படி நம்ம இருக்கக்கூடாது. நம்மளுடைய பிள்ளைகள் வித்தியாசமாக இருக்கும். எதிரே ராமன் சொல்றீங்க. அப்போ அப்படிதான் நம்ம இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ எல்லா சூழ்நிலைகள் மேலும் நாங்கள் வெற்றி பெறணும். அப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்க, எல்லாரும் கடன் வாங்குறதுக்காண்டி நாங்களும் என்ன செஞ்சுக்கூடாது. எல்லாத்துக்கும் கடன் வாங்கிட்டு இருக்கக்கூடாது. கடன் வாங்கலாம், சில ஞானமான காரியங்களுக்கு கடன் வாங்கணும். எல்லாத்துக்கும் கடனை வாங்கி கொண்டு தேவையில்லாத காரியங்களுக்கெல்லாம் கடன் வாங்கி செலவழித்து கொண்டு இருக்கக்கூடாது. சூழ்நிலைகள் அந்த கடன் எல்லாரும் கடன் வாங்குறாங்க, நம்மளும் வாங்கினா தான் என்ன. சில ஞானமான வீடுகள் கட்டும் பொழுது என்ன செய்யலாம், நல்ல நல்ல வாகனங்கள் எடுக்கும் பொழுது அதுக்கு நீங்கள் கடன் வாங்கி எடுக்கலாம். ஏன்னா அது உங்களுக்கு பிரயோஜனமானது. ஒரு நிலம் வாங்கும் பொழுது கடன் வாங்கலாம். ஏன்னா அந்த நிலத்தின் மதிப்பு நாளுக்கு நாள் கூடும் வழியே குறையாது. அப்போ அது உங்களுக்கு பிரயோஜனம் அமையும். உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாத காரியங்களுக்காண்டி கடன் வாங்கி அநியாயமாக வாங்கினீங்களா இருந்தால் அது உங்களுடைய வாழ்க்கையை தான் பாதிக்கும், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தான் பாதிக்கும். அப்போ மிகவும் ஜாக்கிரதை உள்ளவங்களா இருக்கும். அப்போ இந்த சுற்றி உள்ள சூழ்நிலைகள் அதான் நாங்கள் ரோமர் 8 வாசித்தோம். உபத்திரவம், வியாகுலம், துன்பம், இப்படி எதிரான சூழ்நிலைகள் நிறைய இருக்குது. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு போகும் பொழுது அங்கே எரிகோ மதுரை என்ற ஒரு எதிரான சூழ்நிலை, மாராவின் நீர் ஒரு எதிரான சூழ்நிலை, செங்கடல், யோர்தான், இதெல்லாமே ஒரு எதிரான சூழ்நிலை. இதெல்லாம் என்ன செய்யுது, இவங்க முன்னேறக்கூடாதபடிக்கு தடுக்குது. இவங்க முன்னோக்கி போகாதபடிக்கு தடுக்குது, தடை செய்து கொண்டிருக்குது. ஆனா யாரு கர்த்தரை விசுவாசிக்கிறாங்களோ அவங்களால தான் எரிகோ போன்ற மதுரில் விழப்பண்ண முடியும். எதிரவே ராமன் சொல்றீங்க. மாராவின் நீரையும் மதுரமாக யாரால முடியும், ஆண்டவரை நம்புகிறவனால தான் முடியும். ஆண்டவரை நம்புகிறதால தான் முடியும். வாயை திறந்து எரிகோவை சுற்றி வரும்போது 6 நாளும் என்ன சொல்றாரு, வாயை மூடிட்டு இருக்கணும். 7வது நாள் தான் ஆர்ப்பரிக்கணும். 6 நாள் என்ன செய், நீ வாயை மூடிட்டு இருந்தாலே விழாத மதுரைப்படி விழும். அப்படி இன்றைக்கு நிறைய விசுவாசம், அதான் நான் சொல்றேன், நிறைய விசுவாசிகள் நீங்க நல்ல வார்த்தைகள் பேசாட்டியும் பரவாயில்ல, தீய வார்த்தைகளை பேசாம இருந்தாலே உங்களுடைய வாழ்க்கை மேல வந்து நிறைய பேருடைய வாயின் வார்த்தைகள் தவறா இருக்கு. அதனாலதான் ஒரு தோல்வி, வெற்றியே இல்லை, வாழ்க்கையில வெற்றியே இல்லை. அப்ப 3வது நாங்க பார்த்தோம், சுற்றி உள்ள சூழ்நிலைகள் மேல் நமக்கு ஜெயம். ஒருவேளை இன்றைக்கு பாருங்க, நம்முடைய பிரதேசத்துல இந்த போதை வஸ்து அதிகமா இருக்கு. கிட்டத்தட்ட நான் அந்த ஆஃபீஸா அந்த சேர்ச்சால சில காரியங்கள் அமெரிக்காவிலும் சில ஆட்கள் வந்திருந்தாங்க. அவங்க ஒரு இதோடு எடுத்துக்கிறாங்க. இப்போ பேசாலையில மட்டும் அவங்க ஆய்வு செய்திருக்கிறாங்க. அமெரிக்காவிலேருந்து ஆய்வு செய்திருக்கிறாங்க.
100%, 60% குடும்பங்கள் இந்த போதை வஸ்தை பாவிக்கிறாங்கன்னா அதுலேயும் கிட்டத்தட்ட 40% அதிகமான குடும்பங்கள் இந்த பிஸ்னஸில் ஈடுபடுறாங்க. இந்த கஞ்சா, இந்த குடு, இந்த தவறான பிஸ்னஸில் மறைமுகமாக ஈடுபடுறாங்க. வெளியே தெரியாது, மறைமுகமாக ஈடுபடுறாங்க. எத்தனை சதவீதமான குடும்பங்கள் ஈடுபடுது? 40% குடும்பங்கள். எத்தனை சதவீதமான பிள்ளைகள் பெற்றோர்கள் இதை பாவிக்கிறாங்கன்னா 60% பெற்றோர்கள் பேசாலையில் இந்த காரியங்களை பாவிக்கிறாங்க. தெரியாமல் மறைமுகமாக பாதிக்கிறாங்க. கடந்த நாட்களில் நீங்கள் சத்தியமான கேள்விப்பட்டிகளை தெரியல, 15 பொடியனுங்களை என்ன செய்திருக்கிறாங்க, இதை பாவிச்சு ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்பியிருக்கிறாங்க. இந்த கஞ்சா இதெல்லாம் பாவிச்சு, தவறான இதுகள் பாவிச்சு, ஐஸ் இதெல்லாம் பாவிச்சு வெளியே அனுப்பியிருக்கிறாங்க. இது இஞ்ச மட்டும் இல்லை, நிறைய ஸ்கூல்களில் நடக்குது. புடிபட்டார்கள் 15 பேர், புடிபடாமல் செய்தார்கள் எத்தனை பேர் ஸ்கூலுக்குள்ளே இருக்கிறாங்க. நம்முடைய கிராமத்திலே இருக்கிறாங்க, நம்முடைய பிரதேசங்கள் இருக்கிறாங்க. புடிபட்டார்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, புடிபடாதார்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இது நம்ம மனுஷனுக்கு தெரியாமல் ஒழிஞ்சு கொண்டிருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் ஒருத்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் சுற்றி உலாவை கொண்டு மிகவும் நாங்கள் எச்சரிக்கை உள்ளவங்களா இருக்கோம். அப்போ எதிர்காலத்தில் நம்முடைய பிள்ளைகள் இதுக்குள்ளே போகக்கூடாதுண்டா, இந்த சூழ்நிலைகளுக்குள்ளே போகக்கூடாதுண்டா, எல்லாரும் செய்கிறாங்க தான், நம்மளும் செஞ்சால் பரவாயில்ல அப்படின்ட்டு என்ன செய்யக்கூடாது. அப்படி நம்முடைய பிள்ளைகள் போகக்கூடாதுண்டா இன்றைக்கு நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவங்களா இருக்கோம். நான் கொஞ்சமாக சம்பாதிச்சாலும், எனக்கு கொஞ்சம் இருந்தாலும் நான் சந்தோஷமாக அதை சாப்பிட விரும்புகிறேன். இதில் பேர் ஆமன் சொல்றீங்க. என் பிள்ளைக்கு ஒரு கெட்ட பேர், ஒரு அவப்பேர் வந்துடக்கூடாது. நான் என் சின்ன காரியம், எனக்கு ஒன்றுமே பெரிய காரியம் இல்லாமல் இருக்கலாம், சின்னனா இருந்தாலும், சின்ன ஓலை குடிசையில் நம்ம நான் 10ஆம் ஆண்டு படிக்கும்போது அந்த தமிழ் புத்தகத்தில் அழகான ஒரு வார்த்தை இருக்குது. சின்ன ஓலை குடிசையில் இருந்தாலும், பண ஓலை பாயில் படுத்திருந்தாலும் அந்த வீடு தான் மாளிகையை போல இருக்குமா. இத்தனை பேர் ஆமன் சொல்றீங்க. மாளிகையை போல இருக்குமா. நம்ம கிட்டத்தட்ட கேள்விப்பட்டிருக்கீங்க, 9.5 கோடி சொத்து, நிறைய வீடுலாம் கட்டியிருக்காங்க, வாகனம் இருந்திருக்கு, எல்லாவற்றையும் என்ன செஞ்சுட்டாங்க, அபகரிச்சுட்டாங்களா இல்லையா. இதெல்லாம் நிரந்தரமானது அல்ல. கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் தான் நிரந்தரமானது. ஆகையினால ஆண்டுடைய ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கு. தவறான வழிகளுக்குள்ள போயிடாது. பிள்ளைகளை எவ்வளவு சூழ்நிலை இருந்தாலும், எவ்வளவு பெரிய கடன் இருந்தாலும் ஆண்டவருக்கு காத்திருக்கு. ஆண்டவர் சூழ்நிலைகளை மாற்றுவார், கடனை மாற்றுவார், வியாதியை மாற்றுவார். தவறான இதுக்குள்ள போயிடாது. அப்ப மிகவும் நாங்கள் எச்சரிக்கையாக இருக்கோம். அடுத்த 4வது காரியம், ஆண்டவர் நம்மளை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்றார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? முதலாவது பார்த்தோம் தனிப்பட்ட வாழ்க்கையில வெற்றி, பிசாசின் மேல வெற்றி. 3வது பார்த்தோம் சுற்றியுள்ள சூழ்நிலைகள் மேல வெற்றி. 4வது பார்க்கிறோம் எப்பொழுதும் வெற்றி, எல்லா இடங்களிலும் வெற்றி. எல்லாம் சொல்லுங்க, எப்பொழுதும் வெற்றி, எல்லா இடங்களிலும் வெற்றி. கடைசியை நாங்கள் எடுப்போம் 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனம். அதை வாசிங்க. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு. அப்ப கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற ஒரு விசுவாசிக்கு, ஒரு கிறிஸ்தவனுக்கு எப்பொழுதுமே வெற்றி தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எப்பொழுதுமே வெற்றினா என்னது? சிறு வயதா இருக்கும்போது அப்பயும் அவன் வெற்றியா தான் இருக்கும். வாலிப பிராயத்தில் வரும்போது அப்பயும் அவன் வெற்றி பெறுவான். முதிர் வயதானாலும் அவன் புஷ்டியும் பசுமையுமா தான் இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படிதான் வேதம் சொல்லுது. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். அப்படியே கீழே வரும்பொழுது அவர்கள் முதுமையிலையும் அவங்க என்ன செய்வாங்க? கனி கொடுக்கிறவங்களா இருப்பாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு நல்ல கிறிஸ்தவன், ஒரு நல்ல போதகரை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அவர் போற உடுப்புலையா, அவர் பண்ற ஜெபத்திலையா, உபவாசத்திலையா? எப்படி அறிந்து கொள்ள முடியும்? கனிகள் தான் அறிந்து கொள்வீர்கள். வேதம் சொல்லுது, அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். நீ அந்நிய பாஷை பேசலாம், நீ தீர்க்க தரிசனம் சொல்லலாம், பெரிய பெரிய அற்புதம் செய்யலாம். ஆனா அன்பு உனக்கு இராவிட்டால் எந்த பிரயோஜனமுமே இல்லை. அன்பு, அந்த அன்பு தான் ஆவியின் கனியில ஒன்று. என்னது? அன்பு. ஆவியின் கனியில ஒன்று அன்பு. அன்பு, அந்த எல்லா அன்பு இருக்கிறவன் கிட்டத்தட்ட ஒரு பிரசங்கம் கேட்கும்போது ஒரு போதவர் சொன்னாரு, ஒரு ஆவிக்குரியவன் இடத்துல எல்லா கனியுமே இருக்குமா. ஒருவேளை சாந்த குணம் இருக்கு, எனக்கு சாந்த குணம் இருக்கு, ஆனா எனக்கு கோபத்தை கண்ட்ரோல் அப்படிலாம் இருக்காது. ஒரு நல்ல ஆவிக்குரியவனுக்கு அந்த 9 கனி இருக்கும். எத்தனை பேர் ஆவின்னு சொல்றீங்க? ஏன் அதான் பைபிள் சொல்லுது, கனிகள் என்று சொல்லல, ஆவியின் கனியோ, ஆவியின் கனிகளோ என்று சொல்லல, ஆவியின் கனியோ. அப்போ 9 சேர்த்து ஒன்று தான். என்னது? அன்பு. அன்பே பிரதானம் என்று சொல்லுது. ஒரு அன்புள்ள கிறிஸ்தவனுக்கு அங்க அவனுக்கு சாந்த குணமும் இருக்கும், இச்சையடக்கம் இருக்கும், விசுவாசம் இருக்கும். அவ வேதம் பாருங்க, எப்பொழுதும் வெற்றி, எல்லா இடங்களிலும் வெற்றி. அப்ப வேதம் சொல்லுது கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி. அப்ப ஆண்டவர்
நம்மளை எந்த வயதினரையும் வெற்றி சிறக்க பண்ண வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எந்த வயதிலையும் வெற்றி பெற முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதே போல எல்லா இடங்களிலேயும் வெற்றி பெற முடியும். நம்மளை கொண்டு போய் பாலைவனத்தில் போட்டாலும் அங்கேயும் வெற்றியாக தான். யூதர்கள் இன்றைக்கு எந்த தேசத்தில் இருக்கிறாங்க? இப்போ சவுதி அங்கெல்லாம் நீங்கள் போகிறாங்களுக்கு தெரியும். இன்றைக்கு அந்த சவுதியிலலாம் பெரிய பெரிய பில்டிங் கட்டுறாங்க. இலங்கை மன்னார காடுல சவுதி நல்லா இருக்கு. பாலைவன நாடு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பில்டிங்கோட நல்லா இருக்கு. பாருங்க, ஒரு நாள் பாலைவனத்தை ஒரு 20 வருஷத்துக்கு முன்னுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை, மண் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு பாருங்க, அவங்க கடவுளை நம்புறதால அன்றைக்கு போய் பாருங்க இஸ்ரவேல் தேசம் எப்படி ஆசீர்வாதமாக இருக்குது. பாலைவனத்திலே விவசாயம் செய்கிறாங்க. நம்ம ஆக்கள் எப்படி சொல்றாங்க, இஞ்சையெல்லாம் வராது பிரகாசம், இஞ்சையெல்லாம் விவசாயம் பண்ணால் வராது. ஏன்றது வெப்பமான இடம், இதை காட்டில் அது எத்தனையோ மடங்கு வெப்பம். அப்போ குறை சொல்கிறவன் சொல்லிகிட்டே தான் இருப்பான். வாழ்க்கையில் வெற்றி பெற நினைக்கிறவன் சாக்கு போக்கு சொல்லி கொண்டு இருக்க மாட்டான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் விரும்புகிறாரு நீங்கள் வெற்றி பெறணும். முதலாவது நிப்பாட்டுங்க சாக்கு போக்கு சொல்றது. தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற நிறைய பேர் நீங்கள் விரும்புறீங்க. நீங்கள் பாவத்தை ஜெயித்து வாழணும். நான் இனி பாவம் செய்யக்கூடாது, எனக்கு தீய எண்ணங்கள் வருது, அந்தரங்க பாவங்கள் இருக்கு, இதை விட்டு என்னால் வெளியே வர முடியலை, மற்றவனை பற்றி குறைபேசாமல் இருக்க முடியலை. பிசாசு சில நபர்களை நான் குறைபேசி கொண்டிருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் பேசுகிறார். அது அந்த நபர்கள் மூலமாக வந்ததல்ல, அந்த நபர்களை பயன்படுத்தி பிசாசு உங்களை கெடுக்க நினைக்கிறேன். அப்போ நீங்கள் அந்த நபர்களை பற்றி குறை சொல்லாதீங்க. அதுக்கு பின்னிக்கு வந்து கிரியை செய்கிற பிசாசானவனை கடிந்து கொள்ளுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் இது உங்களுக்கு தெளிவாக விளங்குது? இந்த பிசாசு வந்து சில நபர்களை பயன்படுத்துகிறேன். நீங்கள் அந்த நபர்களுக்கு விரோதமாக நிறைய பேர் நீங்கள் நபர்களை நம்ம என்ன செய்கிறோம், நிறைய நேரங்களில் சில மனுஷர்களை நாம் என்ன செஞ்சிடறோம், அவங்க தான் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் அவங்கள செஞ்சு கொண்டிருக்கிறோம். இல்லை, அவங்களுக்கு பின்னுக்கு இருக்கிற பிசாசு தான் செய்கிறோம். அப்போ நீங்கள் அந்த பிசாசானவனை கடிந்து கொள்ளுங்க. சுற்றியுள்ள சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருக்கலாம், உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருக்கலாம், அது எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதே போல உங்களை எப்பொழுதும் அவர் வெற்றி சிறக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்கள் உதயபுரத்தில் இருந்தாலும் வெற்றியாக தான் வாழுவீங்க, இலங்கையில் இருந்தாலும் வெற்றியாக தான் வாழுவீங்க, சவுதிக்கு கட்டாருக்கு போனாலும் வெற்றியாக தான் வாழ்வீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்கள் நம்முடைய சபை மக்கள் அநேகர் வெளிநாட்டில் இருக்கிறாங்க, அவங்க அந்த இடத்துலையும் வெற்றியாக தான் வாழுவாங்க. அவங்க அந்த இடத்துலையும் வைக்கப்பட்டு போக மாட்டாங்க, தலை குனிஞ்சு போக ஆண்டவர் விட மாட்டாங்க. ஆனால் அவங்க ஒன்று செய்யும், கர்த்தரை நம்பும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்கள் கர்த்தரை நம்பினா வெளிநாட்டில் இருந்தாலும் செழிப்பீங்க, இலங்கையில் இருந்தாலும் செழிப்பாக வாழ முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உதயபுரத்தில் வாழ்ந்தாலும் செழிப்பாக வாழ முடியும், உதயபுரத்தில் வாழ்ந்தாலும் இந்த போதை வசத்துக்கு அடிமைப்படாமல் வாழ முடியும். கர்த்தரை நம்புகிறவனால வாழ முடியும். கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவனால வாழ முடியாது, வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவனால வாழ முடியாது. அவன் உலகத்தின்படி இழுப்புண்டு போயிடுவான், போதை வசத்துக்கு இழுப்புண்டு போயிடுவான், அடிமைத்தனத்துக்கு இழுப்புண்டு போயிடுவான், தவறான நண்பர்களுக்கு இழுப்புண்டு போயிடுவான். ஆனால் நம்ம அப்படி இருக்க போகிறது அல்ல. எதிர பேர் ஆமென் சொல்லி அப்படி நாங்கள் எழுந்திருந்து நாங்கள் சில வினாடிகள் கண்களை மூடி நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நாங்கள் ஆண்டு நம்மோடு பேசினார். வேதம் சொல்லுகிறது, நம்மை அன்பு கூறுகிறவர்களாலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவராக இருக்கிறோம். கிறிஸ்துவில அவர் வேதம் சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் அவர் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். எல்லா இடங்களிலேயும் அவர் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆண்டவர் விரும்புகிறார். இந்த உதயபுரத்தில், இந்த மன்னார் பட்டணத்தில், இந்த இலங்கை தேசத்தில், இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும், இந்த இடத்துல இருக்கிற சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும், அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, நீங்க வெற்றியா வாழணும் ஆண்டவர் விரும்புகிறார். வெற்றியா வாழணும். நீங்க தீமையை ஜெயித்து வாழணும், பாவத்தை ஜெயித்து வாழணும், கடனை ஜெயித்து வாழணும், வியாதி வேதனைகள் சரீரத்தில் இருக்கிற பலவிதமான குறைபாடுகளை ஜெயித்து வாழணும். உங்களால் ஜெயித்து வாழ முடியும் என்று ஆண்டவர் சொல்றார். உங்களாலே அற்புதம் செய்ய முடியும். ஒருவேளை நீங்க அற்புதத்துக்காக இயங்கிக் கொண்டிருக்கலாம், என்னால் வெற்றி பெற முடியாதான்னு இயங்கிக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களையும் வெற்றி பெற வைப்பாரு. உங்கள் மூலமா அநேகரை வெற்றிக்குள்ள நடத்துவார். ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிப்பாரு, உங்களை கொண்டு நிறைய பேரை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களையும் சுகப்படுத்துவார். நீங்க கை வச்சாலும் சுகம் பெறுவார்கள். உங்கள் மூலம் அநேகர் சுகம் பெறுவார்கள். உங்களாலே நல்லா படிக்க முடியும், நிறைய பேருக்கு படிப்பை சொல்லிக் கொடுக்கவும் முடியும். உங்களாலே தொழில் செய்ய முடியும். நீங்க நிறைய பேருக்கு தொழிலை கொடுக்கிறவங்களா மாறுவீங்க. நீங்க நிறைய பேருக்கு எஜமானனா மாறுவீங்க. இந்த பூமியில நிறைய பேர் உங்களிடத்துல வந்து வேலை செய்வாங்க. அதுக்கு நாங்க செய்ய வேண்டியது ஆண்டவரை நம்பி வாழணும், ஆண்டவரை சார்ந்து வாழணும், ஆண்டவர் மேல பற்றுதலா வாழணும்.
அப்படியே நாங்கள் கண்களை மூடி இருக்கும்போது குமாரனா நாங்கள் ஜெபம் பண்ணுவாங்க. இந்த கிறிஸ்து இன்றைக்கு இந்த உலகத்தில் நமக்கு நிறைய விதமான சூழ்நிலைகள் இருக்கலாம். நாங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் வெற்றி பெறணும். அதே போல குடும்ப வாழ்க்கையில் ஊழியத்தில் எல்லா சூழ்நிலைகள் மத்தியில் வெற்றி பெறணும். அது மாத்திரம் இல்லாமல் எல்லா இடங்களிலேயும் வெற்றி பெறணும். எப்பொழுதும் வெற்றி பெறணும்ன்றதுக்காக குமாரன் அந்த வார்த்தையை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணணும்.